ज्ञानवैराग्यभूषणम् श्रीनाथनादायम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थगितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं सरस्य महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमृष्टाम् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பொலிக 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 போயிற்று வள்ளியிற்சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மறியப் புகுந்தீகை பாடி ஆடி உயிரக் கண்டோம் மாலாய்ப்பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போதக் கண்டீரே மேலால் பறந்த வெயில் காப்பான் வினகைச் சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. சர்வ காக்கணம் இருக்கிற இடமெல்லாம் பிருந்தாவனமா மாறணுமா? அதுதான் சுகம். ஏதோ ஒரு பிருந்தாவனம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எத்தனை கோடி பகவத் பக்தர்கள் இந்த பாரத பூமியில் அவதரிச்சாலோ அவதரிச்சுருக்காளோ அவதரித்துக்க போறாளோ அத்தனைகளுடைய ஹிருதயமும் பிருந்தாவனம். அதனாலதான் கிருஷ்ணனுடைய பிருந்தாவன லீலையை மட்டும் எவ்வளவுதான் எந்த பிரிவாளுமே சொன்னது. கிருஷ்ண லீலா ஒவ்வொருத்தருடைய சுவாவத்துக்கு தகுந்த மாதிரி பாவத்துக்கு தகுந்த மாதிரி மாறிண்டே இருக்கு. மாறிண்டே இருக்குன்னா அப்ப அது புரிஞ்சோ அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்லையா? அவாவா ஹிருதயத்துக்குள்ள கிருஷ்ணன் விதவிதமான லீல பண்ணிருக்கான். புராண புருஷன், நவ புருஷன், யுவ புருஷன், புவன சுந்தர புருஷன். அவனுடைய லீலை அத்தியாச்சரியமான மறிக்கணும் அப்படின்னா கிருஷ்ண லீலாவன் கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ. எதை ஸ்மரிக்கிறதுக்கு இருக்காது. நெஞ்சு நிமிந்து நடக்க வேண்டாம், ஒரு துள்ளல் வர வேண்டாமா? நடக்கிற நடையிலேயே நான் பிருந்தாவனத்துல நடக்கிறேன் நடக்கிறேன். டோங்கிகளில இருக்கேன், தானாவில இருக்கேன், மாசுங்கால இருக்கேன், இல்லாட்டி சென்னையில இருக்கேன், கல்கத்தால இருக்கேன். இது யாருக்கு பிரயோஜனம்? எத்தனையோ பார்த்தோம்னா எவ்வளவோ கடல் கொந்தளிப்பெல்லாம் உண்டாகும். அதுல பார்த்தா நிறைய தேசங்கள் காணாம போயிட்டு கிடக்க. அதனால இந்த தேசத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் நடக்கிற ஒவ்வொரு அடியும் பிருந்தாவனத்துல நடக்கிறேன் அப்படி வரணும் ஒரு பாவம். பிருந்தாவனுக்கு போனேன்றதுக்காக நான் பிருந்தாவனத்துல இருக்கேன்னு சொல்லணும். அதுதானே பாவம். இருப்பிடம் பிருந்தாவனமா மாறும்படியான ஒரு பக்தி, ஒரு பிரேம பாவம் ஹிருதயத்துல குடிக்கணும். அதுக்கு என்ன வழி? குரு ஞானம் ஒண்ணு மட்டுமே வழி. ஏன்னா குரு இல்லை அப்படின்னா ராதையும் தெரியாது, கிருஷ்ணனும் தெரியாது, பிரேமதத்துவம் விளங்கவே விளங்காது. குரு அத்தியாவசியம், அனாவசியம் இல்லை, அத்தியாவசியம், நிச்சயமா தேவை. அந்த குரு இருந்துட்டார்னா எந்த இடமா இருந்தாலும் பிருந்தாவனமா மாற்றக்கூடியதான ஒரு சக்தி அவருக்கு உண்டு. எங்க இருந்தாலும் மாற்றிடுவோம். அவ்வளவு மனசுல எல்லாமே இருக்கு. அகாசுரன், பகாசுரன், பூதன் எல்லாமே இருக்கா. கூட கிருஷ்ணன் இருந்துட்டா போதும். அவ்வளவுதான். பிருந்தாவனத்துக்கு வேற ஒன்றும் வேண்டாம். எல்லாருக்குமே இயற்கை நன்னாவே பிடிக்காது. ஆஹா இது வண்ணம் நன்னா இருக்கு, இந்த புஷ்பம் அழகா இருக்கு, இந்த மாமரம் அழகா இருக்கு, இந்த இளங்கால சூரியன் அழகா இருக்கு,
இந்த ஆகாசம் அழகா இருக்கு, இந்த பூமி அழகா இருக்கு, எல்லா அழகிலும் மயங்குறோம். அதனால ஹிருதயத்துல ஒரு பிருந்தாவன காடு இருக்கு. ஹிருதயத்துல அங்கங்க கொஞ்சம் துளசியும் இருக்கத்தான் செய்யாது, அங்கங்க கொஞ்சம் பத்ம புஷ்பமும் இருக்கு, அங்கங்க பகவத் பக்தர்கள் அன்னிக்கும் இன்னிக்கோ ஒரு ஓரம் தருமிட்டுதான் இருக்கா. ஆகாசுரணம் இருக்கா, பகாசுரணம் இருக்கா, துருவனம் அங்கதான் தபச பண்றான், அம்பரீஷ் சக்கரவர்த்தியும் அங்கதான் ஏகாதசி உபவாசம் இருக்கா. சமயத்தை நினைக்கிறோம் இன்னைக்கு ஏகாசி என்ன உபவாசம் இருக்கோம் நினைக்கிறோமே, அந்த சமயத்தை நமக்கு தெரியாமலே அம்பரீஷ் சக்கரவர்த்தியா மாறிடும். துருவன் பார்த்தா போல நம்மளும் பார்க்கணுமே நினைக்கிறோமே, அன்னைக்கு தெரியாமலே நமக்கு தெரியாமலே நாம் துருவனை மாறிட்டு கிடக்கிறோம். சமயத்துல பகவான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற, பகவான் இல்லை அழிச்சு போட்டு நினைக்கிறோமே, அன்னைக்கு அந்த பகாசுரனாவும் இருக்கும், அகாசுரனாவும் இருக்கும், கம்சனாகவும் இருந்துதான் இருக்கும். எல்லாம் இங்கதான் இருக்கு. எல்லாமே இந்த ஹிருதயம், எல்லாமே இந்த இடத்திற்கு தான் பெரியவா சொல்றான். ஹிருதய ஆகாசம் சிற்றம்பலம்னு சொல்றான். அந்த இடத்துல பிரேம வந்துடுத்துனா மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மாலனை ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு தேடணும். அங்கே தேடணும். ஸ்திரீகளிடத்துல இருக்கிற ஒரு மோகமே வடிவாக வந்தவனாச்சு. இந்த கிச்சாவைகள் எங்கேயாவது பார்த்தேடா, தேட வேண்டாமா? தேடணும். ஆண்டாள் தேடினா தன் ஹிருதயத்துக்குள்ளேயே தேடினா, தன் ஹிருதயத்துக்குள்ளேயே கண்டுபிடிச்சிருந்தான். அந்தர்யாமி நகலு கோபிகா நந்தனோ பவான். 1000 கோடி தடவை சொன்னாலும் தப்பே கிடையாது. ஏன்னா உபன்யாசம் பண்ற முறைன்னு ஒண்ணு இருக்கு, சொன்னதே திரும்ப சொல்லப்படாதுன்னு ஒரு முறை இருக்கு. அப்ப இடங்கள் திரும்ப 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 சொன்னாதான் ஹிருதயத்தை உட்காரம். நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்ம. அறிவஞ்சமில்லாத ஆயுதத்து கோபிகள் சொல்றாங்க, அந்தர்யாமிடா என்னை கனடா கிடைச்சல், எங்களுக்குள்ள நீ இருக்கியடா. கோபிகளுக்கு பகவான் மதுரா போன பிறகு கூட ஆனந்தமா இருந்தா. உத்தவர் வந்தபோது விரகத்தெல்லாம் சொன்னா, பிரம்மரகீதம் எல்லாம் சொன்னா. ராத்திரி அனுபவத்துல தனக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள இருக்க கிருஷ்ண ரகசியமா வெளில கொண்டு வந்து கிருஷ்ணன் அனுபவிச்சிருவா. ராத்திரி ஹிருதயத்துக்குள்ள கொண்டு போட்டு வச்சுருவா. இங்கே இருந்தா கிடையாது. ராத்திரி ஏகாந்தமா ஹிருதயத்தையும் பிரபு வெளில கொண்டு வந்து வச்சுக்கணும். ஆனந்தமா பெட்டியை திறந்து ரகசியமா பூட்டை எல்லாம் திறந்து வெளில கொண்டு வந்து வச்சு அனுபவிச்சுட்டு அடுத்ததாக அன்னைக்கு தெரியாம திரும்பி அழகா லாக்கரை கொண்டு பூட்டி வச்சு மறுநாள் காத்த நமக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லாதது போல. இதுதான் திறமை. நம்ம உண்டு, நம்ம பகவத் பக்தி உண்டு, ஏகாந்தம் உண்டு, கிருஷ்ணஸ்மரணம் உண்டு, கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் உண்டு, அனுபவித்த கிருஷ்ண ரூபமும் இருக்கு, அவனுக்கும் யவ்வனமும் இருக்கு, நமக்கு ஆசையும் இருக்கு, கொஞ்சம் ஸ்ரத்தையும் கொஞ்சம் வினயமும் இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். கிருஷ்ணன் அனுபவிக்கிறது கொஞ்சம் ஸ்ரத்தை கொஞ்சம் வினயம். ஆசை ஒன்றும் குறைச்சல் இல்லை. தேகத்துல சுருக்கம் வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு யவனம் இருக்கத்தான் செய்யாது. யவனம் ஒரு சீக்கிரத்துல போகிறது இல்லை. அந்த மாதிரி பிரபு அனுபவிக்கணுமா. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. பொய் சொல்லுவானா, பொய் சொல்லுவானா? எந்த இடத்துலையும் தன் பக்தன் மாட்டும்படியா போய் சொல்ல மாட்டான். தான் மாட்டிப்பான், வசமா மாட்டிப்பான். வசமா மாட்டின்று அகப்பட்டு பராத பாடுபட்டு அப்புறம் தானே தப்பிச்சு வருவான். ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போல கண்டீரே. இந்த பக்கம் பார்த்தேடா, பார்த்தோண்டி மேலால் பறந்த வெயில் காப்பான். இன்னொரு பாக்கியம். லோடாவது 2 சடகு அப்படி வச்சு அப்படி ஆடின்னு வராரா. அந்த அம்மா இப்படி ஓடுற அந்த குழந்தைகளாம் பசங்க 2 கை ஓடும். அந்த மாதிரி இந்த கிச்சாபய பிருந்தாவனத்தை ஓடணும். ஆஹா பிரபு என்ன போல ரக்கி விரிச்சுட்டு போறானே, நம்ம ரக்க கூட இப்படிதானே இருக்குன்னு சொல்லி கௌரவாரி இந்த பிரபு எப்படி எல்லாம் சுற்றணும் அப்படிலாம் வளைஞ்சு 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 சுத்தி சுத்தி வராராம். மேலால் பறந்த வெயில் காப்பான். தலை அப்படி சாச்சு அப்படி கண்ணாருடைய பார்வை பார்த்துட்டு பிரபு கிருஷ்ண 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 மறிச்சுண்டே அப்படி பறக்கிறாராம். மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. விருந்தாவனத்தை பார்த்துட்டோமே நாங்கெல்லாம். ஆனால் பார்த்தோண்டின்றாலாம். அந்த பிருந்தாவனத்தை நவதீபத்தை கொண்டு வந்துட்டாள். நம்ம நிமாள் நம்முடையவராச்ச. யாரெல்லாம் பக்தி பண்றாளோ, யாரெல்லாம் நாமசங்கீதம் சொல்றாளோ, யாரெல்லாம் கிருஷ்ண கூட்டமோ அவெல்லாம் நம்முடையவர்களாச்சு. எங்கள் குழுவினில் புகுதலட்டோம் அப்படின்றார். ஆழ்வார் சொல்ற பெரியாழ்வார் திருமொழியில, எங்களுடைய ஆசையில, எங்களுடைய பாவத்துல, எங்களுடைய நாம சங்கீர்த்தனத்துல அப்படி வந்துட்டான்னா அவளை மட்டும் எங்க கூட்டத்தை சேர்த்துக்கோம். அது வேற எங்க கூட சேர்க்க மாட்டேன். நீங்கள் குழுவினில் புகுதலட்டோ. மேல ரசம் குறைஞ்சு வருது. ரசத்தையும் சாம்பாரையும் கலந்த சரி வராது. ரசம் நன்னாதான் இருக்கு, சாம்பார் நன்னாத்தான் இருக்கு, மோரும் நன்னாத்தான் இருக்கு. எதை எங்க எவ்வளவு சேர்க்கணும்னு இருக்கு. சமயத்தை சேர்க்கலாம். மோர் சாப்பிட கொஞ்சம் சாம்பார் சேர்த்துக்கலாம். கொஞ்சம்
அப்படி நிறைய சேர்த்துட்டோம்னா ருச்சி மாறிப்படும். அதனால எதை எவ்வளவு தூரத்துல சேர்க்கணுமோ அவ்வளவு தூரத்துல சேர்க்கணும். சில நன்னா சேர்த்துக்கணும். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார சக்கரை பொங்கல் நெய்யில போனா போல சேர்க்கப்படாது. நல்லா கொட்டி அப்படி மூசி மொழிக்கு அப்படி எடுத்தோம்னா மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படி சேரணும். கிருஷ்ணனோட சேரும் பொழுது மூட நெய் பெய்து முழங்கை வழிவார மாதிரி கிருஷ்ணன் நம்மளை அப்படி மேல ஓவர் டேக் பண்ணிட்டு வரும்படியா அப்படி கலக்கணுமா கிருஷ்ணனோட. மனுஷாரோட சேர்ற சமயத்துல கண்டியோ கேட்டியோ அந்த கேசரி கோடு எல்லாம் போடுவாங்க. அப்படி தெளிக்கணும். என்னடா சமையல் பத்தி பேச நினைக்க வேண்டாம். நிறைய ஸ்திரீகளா இருக்கிற ரசிகர்கள் சொன்னாதான் ஈடுபடுறது. அப்படி தெளிக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல தெளிச்சோம்னா அது ருச்சி இல்லை, ஆனந்தம் இல்லை, அழகு இல்லை. அந்த மாதிரி இந்த பிரபு அப்படியே கொண்டு வந்து ஹிருதயத்தை விரட்சிக்கிறார். நவதீபத்திலே கொண்டு வரார். நம்முடைய நிமாய் பக்தி பண்றவா எல்லாருமே நம்முடையவர்கள். அத்தனை பேரும் நம்முடையவர்கள். நாங்கள் நம்பாவைக்கு சாட்டி நீர் ஆடினார் அப்படின்னு தான் சொல்லல. விட ஆண்டாள் நான் சொல்லவே இல்லை. நாண்டல் என்ன சுத்தம் இருக்கு? நான் கிருஷ்ணதாசி, அதுல சுத்தம் இருக்கு. நாங்கள் எல்லாம் கிருஷ்ண கோபிகள், இது இன்னும் சுத்தம். நான் கிருஷ்ணதாசி ஒரு சுகம். அதாவது ராமகூடனுடன் நான் கிருஷ்ணதாசி பெருமையா வச்சுக்கலாம். நாராயண கோஷம் நாங்கள் எல்லாம் கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னு என்ன இருக்கா? அந்த சமயத்துல யார் யாரா பார்த்தோம்னா நாங்கள்லாம் கிருஷ்ணனுடைய கோபிகள். அசுல்கதாசிகா கோபிகள் நாங்கெல்லாம் சம்பளமில்லாத வேலைக்காரிகள்டா. கோபிகாரிகள் மெடுபட்டதுன்னா கூடியிருந்து சொன்ன விஷயம், தனித்தனியா சொன்ன விஷயம் இல்லை. அவாவாகவே என்ன வந்தது அப்படியே சொல்ல ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஒன்னாவே வந்துடும். ஆஹா எல்லாம் ஒன்னா கற்றது கத்திதான். அந்த மாதிரி இந்த நவதீபத்துல நம்முடைய விமாய் பெருமையா சொல்றோம். நம்ம சைத்தன்ய மகாபிரபு, நம்முடைய கௌராங்கன், நம்முடையவனாச்சே. நம்முடைய இந்து தர்மம், நம்முடையதான பாரத தேசம், நம்முடையதான சனாதன தர்மம், நம்முடைய திவ்ய பிரபந்தம், நம்முடைய நாராயணியம், நம்முடைய பஜகோவிந்தம், நம்முடைய ராமாயணம், நம்முடைய பாகவதம், நம்முடைய மகாபாரதம், நம்முடைய வேதம், நம்முடைய உபனிஷத்து, நம்முடைய இதிகாசம், நம்முடைய புராணம், நம்முடைய சிவபெருமா, நம்முடைய விநாயகர் எல்லாம் பாகவதன் கூட்டம் தான். விட்டு கொடுக்கப்படாது. இப்படி சந்தர்ப்பத்தில் இருக்கும். அப்படி எல்லாரும் விடுக்கி பிடிச்சு வச்சிருந்து அப்படி ஜெயிக்கணுமா? அதற்காகவே அவதாரம் நம்முடைய நிமாய் அவர். ஏன்னா நவதீபத்தில் இருக்கிற பசுபட்சிகள் விருட்சங்கள் வரைக்கும் பக்தின்னு எது தேவன் முடிவு பண்ணிடுதோ அவைக்கெல்லாம் நம்முடைய நிமாயின்னு அபிமானம். நம்ம கிட்டாவே கோபிகள் சொல்ல நம்ம கிட்டாவே எழுதியது. கோவர்தனகிரி தூக்கி ஆனந்தமா நிக்கிறதுக்கு முன்னாடி இவ எல்லாம் அவ்வளவு அழகா சுகமா நிறைய பலகாரம் எல்லாம் கொடுக்கிறார். நான் தான் கோவர்தனகிரின்னு வந்து எடுத்து அள்ளி முழுங்கிறார். அந்த சமயத்தை ஒரு கோபி ஒரு கொடியோட சொல்லி ஏண்டி நம்ம கிட்டாவைய போல அடிச்சே கிருஷ்ணபயன் சொன்னா நம்ம கிட்டாவையன்னா இன்னும் முடிவை வரதான். நம்ம கிட்டாவைய மாதிரி இருக்கு. ஆமாண்டி எனக்கு சொன்ன நம்ம வய போலதாண்டி, நம்ம வயலை தவிர யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி இந்த நவதீபத்திற்கு அத்தனை பேர் இருக்கும். நம்ம நிமாய் கிருஷ்ணனை பார்த்தாலே நம்முடையது அப்படின்னு தான் சொல்லு. பாண்டங்களை பார்த்தா நம்ம பாண்டவங்க சொல்றது. சீனாஜி நம்ம சீனாஜி 1000 கோடி வருஷம் பழக்கமா இருக்கணும். சத்தியம் அதுதான். நம்ம நம்முடையதுன்னு தைரியமா சொல்லக்கூடிய ஒரே ஒரு வஸ்து பரமாத்மா மட்டும்தான். வேற எந்த வஸ்து நம்முடைய நம்ம சொல்றது நிறையவே கிடையாது. பரமாத்மா மட்டும்தான் நம்முடையது. நம்முடைய பக்தி நம்முடைய, நம்முடைய பிரேமபாவம் நம்முடையது, நம்முடைய நாமசங்கீர்த்தனம் நம்முடையது. ஹரே கிருஷ்ண ஹரே. அந்த மாதிரி இந்த நவதீபத்திலே இந்த ஜீவர்கள் ஏங்கு வராலாம். அதற்காக பார்த்தாரம் நிமாய். சரி கோலோக பிருந்தாவனத்தை கொஞ்ச நேரம் நவதீபத்தை கொண்டு வந்துடுவோம். இந்த கோபிகள்லாம் ஆசைப்படுறாள். நந்தகோபுரம் அவ்வளவு அழகா வர்ணலோகத்தை திரும்பி வந்த உடனே இங்க போயிருந்த நானா ஒரு காலம்பரை குளிக்கிறேன்னு நினைச்சுன்னு அர்த்தராத்திரியில இறங்கிட்டேன். முடைய யாரோ அழிச்சுட்டு போனா, எங்கேயோ அழிச்சுட்டு போனா. அவன் என்ன பார்த்தோன்னு கையெல்லாம் கும்பிட்டு அழகா உட்கார வச்சுட்டான். பூர்வகுமா மரியாதையெல்லாம் பண்ணான். எதுக்கடா அத்தனையும் பண்றான்னு பார்த்தா கடைசியில நம்ம கிருஷ்ணா இங்க வந்துடுச்சு. நம்ம பொறிப்பைய வந்தா அவரா கிருஷ்ணா அப்படின்னு நான் சொன்னான்னு பாக்குறதுக்குள்ள அத்தனை பேர் அவன் திருவடியில வரவா. எல்லாருக்கும் என்னமோ ஆசீர்வாதம் பண்றா. எல்லாரும் வாங்கோ வாங்கோ சுஸ்வாகட்டம் சுஸ்வாகட்டம் சுஸ்வாகட்டம்னு கெஞ்சா. அழகா யாரோ ஒருத்தன் வந்து உட்கார்ந்து இருந்தான். அப்புறம் தான் தெரியும் வரும்னு தெரியல. அவன் தன் ஆசனத்துல நீங்க உட்காருங்கோ பிரபோன்னு சொல்லி நம்ம கிட்டாவேலிக்கு சரண சேவை பண்ணிட்டு இருக்கான். உங்க தகப்பனான்னு தெரியாம ஐஷ்ணு வந்து என்ன மன்னிச்சிடுவோன்னு சொன்னா ரொம்ப நின்று அந்த சமயத்துல அந்த ஒரு நெஞ்சு நிறுத்தம் நான் கிருஷ்ண தகப்பனாக்கும் அப்படின்னு நெஞ்சு நின்றுட்டான். அப்படி கீழே வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு அதனால இவன் நம்ம கிட்டாவே நினைச்சுட்டு இருக்கோமே. நம்ம கிட்டாவையில் தான் சந்தேகம் இல்லை. ஆனால் ரொம்ப பலவான். நம்ம கிருஷ்ணன் தான் நாராயணன். நாராயணன் கிருஷ்ணன் இல்லை, நம்ம கிருஷ்ணன் தான் நாராயணன் சொன்ன உடனேயே அவ அத்தனை பேருக்கு அப்படியா எங்க வைகுண்டம்லாம் சொல்றாள்.
கொஞ்சம் பார்த்தா நன்னா இருக்குமே. இருந்தாலும் நம்ம கிருஷ்ணன் கிட்ட வைகுண்டத்தை காமிங்க கோச்சு பாவணும். ஏன்னா கிருஷ்ணன் பிரீத்திக்கு மயங்குவானே ஒழிய இதெல்லாம் காமிடு அதெல்லாம் காமிடானா நன்னா இருக்காரு. அந்த காமிச்சு கொடுத்துறான் வைகுண்டத்தை காமிக்கிறான் ஒரு கோச்சு பாவணும் பயந்துட்டாங்க. கேட்கலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை வந்து தெரியாம தெரிஞ்சு அடடா ஆசைப்பட்டு கேட்கல காண்பிச்சிருவோன்னு காமிச்சான். அதே மாதிரி நிமாய் பண்டிகையுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் கிருஷ்ணன் அப்படியே கம்பேர் பண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். உன்னோட அப்படி இன்னைக்கு பழஞ்சு சொல்லிட்டு போறான். இந்த மாதிரி இந்த நிமாய் பண்டிகை இடத்துல எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துதான். சசிமாதா விஷ்ணுபிரியாஜி பவித்திரமானவராட்சி அவள் இல்லைன்னு சொன்னா நிமாய் பண்டிகை கூட பெரிய மரியாதை இருந்திருக்கா. ஏன்னா ஒரு பகந்த ஜோடி இருந்தால்தான் பரிமளிக்கிறது. ஜெயதேவர் அஷ்டபதி எழுதினாலும் அந்த எழுதுறதுக்கு ஒரு பத்மாவதி அவசியம். இந்த பத்மாவதி இல்லைன்னா அந்த ஜெயதேவருடைய அஷ்டபதி இருந்திருக்கும். சிங்காரம் மகாகாவியமா இருந்திருக்க காவியமா இருந்திருக்கும். அவ்வளவுதான். சிங்கார மகாகாவியம் வேறு, சாதாரண காவியம் வேறு. அந்த மாதிரி அற்புதமான ஒரு ஜோடி, ஒரு சகி தேவை. இந்த மாதிரி ஒரு சகி தேவை. அதே போல பிரேம ஒரு சகாவும் தேவை. ரெண்டும் அற்புதமான ஜோடி ஆச்சு. விஷ்ணுபிரியாஜிக்கு நிமாய் பண்டிகை அவள் ஆசைப்படுறாள். பெருமாள் பகவான் கிருஷ்ணன் சொல்றாளே நமக்கும் இந்த கோலோக பிருந்தாவனத்தை காமிச்சா நல்லா இருக்கணும். என்ன குறைச்சல் நமக்கு என்ன அருகதை இல்லையான்னு நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு தானே இருக்கும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே நம்ம நிறைய சொல்றோமே. நம்ம காண்பிக்கிறது ஒன்றும் குற்றம் இல்லையே. ஏன்னா யார் நாமஜபம் பண்றாரோ அவருக்கு எல்லாருக்கும் அதிகாரம் வந்துடும், அருகதை வந்துடும். நாமஜபம் பண்ணாதவர்கள் அருகதையே கிடையாது, எதுலையும் அருகதை கிடையாது. அவங்களா பண்ணா நன்னா சாப்பிடலாம், நன்னா தூங்கலாம், சம்சாரத்தை ஒரு 10 குட்டியை பெற்றுக்கலாம், அதுக்கு அந்த குட்டிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இவ்வளவுதான். நாமஜபம் பண்ணாதவா விலங்கினங்கள் போல வாழலாம், மிருகங்கள் போல ஏதோ தன் காம இச்சையை பூர்த்தி பண்றது இந்திரிய நடந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே போகணும். ஆனா பக்தர்கள் கோஷ்டியில வந்தாச்சுன்னா அவளுக்கு எல்லாவற்றிலும் அருகதை உண்டா, அதிகாரம் உண்டா. லோகத்தை சிருஷ்டி பண்ற அதிகாரம் அவளுக்கு உண்டு, லோகத்தை நாசம் பண்ணக்கூடிய அதிகாரம் அவளுக்கு உண்டு. மகாபாவியை கரையேற்றுவதற்கான அதிகாரம் உண்டு, அவச்சாரம் பண்ணவாளை துவம்சம் பண்ணுவதற்கான அதிகாரம் அவளுக்கு உண்டு. பகவான் அவளுக்கு எல்லா நைத்தையும் கொடுத்திருக்கான். அதனாலதான் சுவாமி ராமானுஜரை பார்த்தவரே ரங்கன் சொல்றான், நீ உடையவர் அப்படின்னு. என்னுடைய நித்திய விபூதி லீலா விபூதி 2 பேரும் நீதாண்டா கேர் டேக்கர் பவரா பட்டான்னு எழுதி கொடுத்துட்டான். நீ யாரெல்லாம் சொல்றியோ அத்தனை பேருக்கு மோட்சம் உண்டுடா ராமானுஜா, ரே ராமானுஜான ரங்கன் புராண புருஷாட்சி. அந்த மாதிரி பக்தாளுக்கு எல்லா விதத்திலையும் உரிமை இருக்கு, நிறைய உரிமை இருக்கு. நிறைய ஜனங்கள் நினைச்சிருக்க பக்தாளுக்கு எதுவும் உரிமை கிடையாது. உலகத்துல வாழ்வதற்கும் இயற்கையை அனுபவிப்பதற்கும் சம்சாரத்தில் இருப்பதற்கும் நல்ல ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கும் ஸ்வர்ணமோ எதுவாக இருந்தாலும் பரிபூர்ணமா கிருஷ்ண தியானத்தை அனுபவிக்க அருகதை பக்தாளுக்கு மட்டும்தான் உண்டு, மற்றவாளுக்கு அருகதையே கிடையாது. அதனாலதான் அவள் அனுபவிச்சாலும் கூட சுகமில்லைன்னு சொல்றான். அவளால் அனுபவிக்க முடியல. ஒரு எல்லையை மட்டும் பார்த்துட்டு வந்து எல்லையும் தாண்டி போகிறதான் கிருஷ்ண பிரேம கிருஷ்ண பக்தி. அந்த மாதிரி இந்த நிமாய் பண்டிகையுடைய பக்தர்கள் சகாக்கள் விஷ்ணுபிரியா தேவி இவாள் நமக்கும் இந்த கோலோக பிருந்தாவன் அவளுக்கு வைகுண்டம் பிடிக்காது. நாராயண பக்தாளுக்கு வைகுண்டம் நன்னாள். ஏன்னா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதனாக எம்பெருமான் ஆதிசேஷன்ல சகமா உட்கார்ந்து கிடப்பான். எல்லாரும் ஆடிட்டு இருப்பா, பாடிட்டு இருப்பா, இல்லாட்டி உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா கோலோக பிருந்தாவனம் அப்படி கிடையாது. வரைமுறைகள்லாம் ஒன்றும் கிடையாது. அவா ஆடலாம், அவா பாடலாம், என்னடா பண்ணிட்டு கிடக்கலாம். கோலோக பிருந்தாவனம் வைகுண்டத்துக்கும் கோலோக பிருந்தாவனத்துக்கும் மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசம் சொல்லவே முடியாது. இருந்தாலும் சொல்ல முடியாது. இது ஒரு தனி சுக்கம், அது ஒரு தனி சுக்கம். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோலோக பிருந்தாவனம் தான் சிரேஷ்டமா இருக்கும். வைகுண்டம் ஏதோ நன்னா இருக்கு அவ்வளவுதான் சொல்றாலே ஒழி அவளுக்கு அது மேல ஆச்சரியம். ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்கெல்லாம் கோலோக பிருந்தாவனம் ஏதோ இருக்கு, வைகுண்டத்துக்கு சமானம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சங்கு சக்கரம் கதை பத்மம் வச்சுட்டு இருந்தா தான் மரியாதை. கிருஷ்ண பக்தா அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு கால ஒரு மடக்கிட்டு ஒரு வள வளர்ச்சி கைது கொஞ்சம் திருப்பி இந்த கையில ஒரு புல்லாங்க வச்சுட்டு கொஞ்சம் வெண்ணையை சாப்பிட்டு இந்தாடி அப்படி நீதியை கொடுத்துட்டு உடலையை பிடிச்சு இழுக்கிற கொஞ்சம் வெண்ணையை குடுறி கன்னத்தில் முத்தம் ஒண்ணு குடுறின்னு கேட்கும்படியான இந்த குறும்ப பயலதான் பிடிச்சிருக்கான். ஹிருதயத்தை கவர்றானே உள்ளம் கவர் கல்வன் ஜெயதிதேதிகம் ஜன்மனாவிரதுக ஸ்வயத்தைந்திரா சத்வதத்ரதி. சாட்சாத் தாயார் கூட அதை காரணம் கிருஷ்ணலீலா சுகமார்க்கின்னு வந்ததுனால கிருஷ்ணலீலா வசத்தின்னு வந்துடுறாள். அதனால கிருஷ்ணலீலா அவளுக்கு வசதியா இருக்கு. அத்தனை பேரும் ஆசைப்படுறாள் கோலோக பிருந்தாவனத்தை பார்த்தா நல்லா இருக்கு. ஏன்னா நம்முடைய ராதியுடைய ஸ்தானமாச்சு, கோலோக ஈஸ்வரியாச்சு. கிருஷ்ணனுடைய அபிரூப சௌந்தரியமான லீலை முழுக்க அனுபவிக்கிறவள் இந்த ராதே. அதனால நமக்கும் ஒரு நாள் இந்த கோலோக பிருந்தாவன தரிசனம் கிடைச்சா நல்லா இருக்கும்.
ஏதோ இந்த தேகத்தை குடிச்சு விட்டு அதன் பிறகு கோலோக பிருந்தாவனம் போகிறது நன்னாத்தான் இருக்கும். ஆனா இந்த தேகத்துல இருந்துட்டே கோலோக பிருந்தாவனம் பார்க்கணும். குழந்தை எத்தனையோ தூக்கெல்லாம் சாப்பிடும், ஏதோ சாப்பிட்டியாடா, நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லை, ராத்திரி என்ன கொடுத்தே அப்படின்னு. அது சுத்தமா மண்ணாம அம்மா பசிக்கிறது, இன்னும் கொண்டா நல்லா இருக்காது, இன்னும் ஒரு சொல்லிட்டு நெய் குத்துன்னு சொல்லி சாப்பிடுற சுத்தம் எப்படி அப்படியே அரை தூக்கத்துல தன்னையே மறந்து சாப்பிடுறது எப்படி வித்தியாசம் இருக்கும். அதனால இந்த தேகத்துல ஜீவன் இருக்கிற சமயத்திலேயே இந்த காமம் குரோதம் லோகம் எதெல்லாம் படுத்துறதோ அதெல்லாம் அழிஞ்சு போய் தாண்ட அபிமானமா அறுத்து போய் உள்ளுக்குள்ள கிருஷ்ணதையை மட்டும் அப்படி பிடிச்சுண்டு கிருஷ்ணநாம சங்கீர்த்தம் மட்டுமே ஹிருதயத்தில் லப்த சப்தமா இருக்கிற சமயத்துல இந்த கோலோக பிருந்தாவனத்தை பிரத்யட்சமா நினைவிலேயே அனுபவிக்கிறதான சுக்கம். எல்லாம் மறந்துவே அனுபவிக்கிறது ஒரு சுக்கமா இல்லை. இந்த தேகத்துல இருந்து இந்த பாரத பூமியில இருந்த இந்த பச்சைமா மலை போல்மேனி பவளவாய் கமலச்சிங்கம் அச்சுதா அமரே ஆயம் கொழுந்தே என்னும் ஈச்சுவை. நீ அங்க இங்கேருந்து போய் அங்க போய் கிரிதாரி கத்தினா, இங்கதான் கிரிதாரி கத்தினான், இங்கதானே கிரிதாரி புலம்பினான். சக்குபாய் அவ்வளவு அழகா கோலோக பிருந்தாவனத்தை பாண்டனை கட்டி போட்டுருந்தா ஒரு மரியாதை. இந்த இடத்த கட்டி போட்டுட்டாலும் எல்லா சம்சாரிகளும் அலைஞ்சிட்டு கிடக்கிற சமயத்துல காமத்திலையும் குரோதத்திலையும் மயங்கி கிடக்கிற சமயத்துல ஒரு 5 பேர் பகவத் பக்திகள் தான் அவருக்கு விசேஷம் சாதாரணமா இருக்கட்டானே இல்லை. அதனால இந்த சரீரத்தோட இருக்கும் பொழுது கோலோக பிருந்தாவனத்தை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியுமா? கிருஷ்ணன் நினைச்சா நடக்காதோ? அப்படி தகடனா சாமர்த்தியமுடையவனாச்சு சந்தான கோபால உபாத்தியானே இதுக்கு அவன் நினைச்சா உயிரோட இருக்கவாள் அந்த தேகத்தோடு அங்க அழிச்சுண்டு போவான். அழிச்சுண்டு போயிட்டு அங்கே அழிச்சுண்டும் வருவான். பிராமணர் போனாரு, அர்ஜுனன் போனாரு, அந்த மாதிரி எல்லாரையும் அழிச்சுண்டு போயிட்டு அழிச்சுண்டு வரக்கூடியதான ஒரு சக்தி அவனுக்கு இருக்கா. அதனாலே எல்லாரும் ஆசைப்பட்டாலும் கோலோக பிருந்தாவனத்தை பார்த்துடன் ராதா கிருஷ்ணன் லீலைய பரிபூர்ணமா அனுபவிச்சான். ஏன்னா இந்த பிருந்தாவனத்தை ராசமண்டலம்னு ஒண்ணு இருக்கு, பிரபு ராசமன்றான்னு சொல்றாளே ஒழிய ஏதோ அத்தியர்பதமோ ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ தானே பார்க்கிறார். எல்லாரும் பார்க்க முடியறது இல்லை. அப்படியே பார்க்க முயற்சி பண்ணாங்கன்னா விபரீதமா பரீட்சை பண்ணான்னா பலன் விபரீதமா தானே. உண்மையான பிரேமையில உண்மத்தத்துல போய் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் இன்னைக்கு வருந்துதான். அதனால இவா எல்லாம் கோலோக பிருந்தாவனத்தை பார்க்கலாம், ராதையை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும். நாரத மகிழ்ச்சி தான் சொல்றாரு, அவளெல்லாம் பார்க்கணுமே ஆசைப்பட்டான். ஹிருதயத்துக்குள்ளேயே அவளுக்குள்ள இருந்து. ஆனா அடுத்தவா இடத்தவா பேசலையா, சரி இதெல்லாம் சொன்னா நம்ம வைத்தியம்னு சொல்லிட்டா என்ன பண்றது, அதனால பார்க்க சொல்ல வேண்டாம். நம்ம ஹிருதயத்தையே வச்சுப்போம் பார்க்கலாம். நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிருபை கிடைச்சிக்கணும்னா பார்க்கலாம். அப்புறம் அவளுக்குள்ளே ஒரு சமாதானம், குருவ தியானம் பண்ணாதான் எல்லாம் கிடைக்கணும். நம்மளும் தியானம் பண்ணுவோமே, இவ்வளவோ முயற்சி பண்றோம். வாழ்க்கை எத்தனை 1000 கோடி முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இது சரியா பண்ணணும். இப்ப வந்து பார்த்தோம்னா தப்பா பண்ணதையே சரி பண்றதே தான் காண முடியும். இது ஆரம்பம் சரியா பண்றதே கிடையாது. சமையல்லேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நேற்று ஒழுங்கா தூங்குற, இன்னைக்கு ஒழுங்கா தூங்குற, இன்னைக்கு ஒழுங்கா தூங்க மாட்டோம், இது நாளுக்கு ஒழுங்கா தூங்குறோம். இதேதான் நடந்துட்டு இருக்கு. தப்ப சரி பண்றதுலேயே தான் ஜன்மா போயிட்டு இருக்க, சரியா பண்றதுன்றது வரவே கிடையாது. அதனால அவன் நினைச்சா மனசுக்குள்ள குருவ தியானம் பண்ணுவோம். குருவ தியானம் பண்ணி முயற்சி பண்ணுவோமே, முயற்சி பண்ணணும். முயற்சி நம்ம கையில இருக்கு. கிருபை பண்றது குரு இருக்கா, நல்லா இருக்கா, ஜோரா இருக்கா. மழை கொட்டுறதுக்கு அவகாசம் இருக்கு, அது தேய்ச்சி வைக்கிறது. குளம் வெட்ட வேண்டியது நம்ம வேலை தானே. குளம் வேணும் அப்படின்னா குளத்தை வெட்டி வைக்கணும். குளத்தை நம்ம இன்னைக்கு வெட்டி வச்சுட்டோம்னா இன்னைக்காக மழை பெய்யும் போது குளம் முழுக்க ரொம்பி போயிடும் போது குளமே வச்சாம மழை பெய்யும். அதா முன்னாடியே குளம் வச்சிருக்கலாம்னு நினைச்சா என்ன பிரயோஜனம் இருக்கு? முன்னாடியே குளம் வச்சு வச்சு காத்துண்டா என்னைக்காவது ஒரு நாள் மழை வரும்னு காத்துக்கிற புத்திசாலித்தனமா, மழை வந்த வரை நான் குளம் வச்சேன் அப்படிங்கிற புத்திசாலித்தனமா. அதனால இந்த ஜென்மாவில குளம் வெட்டி வச்சிருவோம். ஏதான ஒரு ஜென்மாவில கிருஷ்ண கருணை, கிருஷ்ண கருணை பெரியச்சுமே சதஜன்மா விதிக்காது. ஒரு ஜென்மா ஆகட்டுமே, ஆனவர்கள்தான் வரட்டும். 1000 கோடி ஜென்மாவே ஆகட்டும், நமக்கு என்ன போச்சு? இன்னைக்கு வெட்டி வச்சிருவோம். இன்னைக்காவது ஒரு நாள் பிரயோஜனம் தந்துத்தானே ஆகணும். விடாது, விடவே விடாது. பக்தி ஒரு நாளும் ஏமாற்றமே தராது. அவ்வளவு சிரேஷ்டம். சொல்பம் அத்தியஸ்ய தர்மத்திய பிராயதே மகதோபயா. கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ணி வைப்போம். அது கர்மயோகம்னு சொல்லட்டும், ஞான யோகம்னு சொல்லட்டும், பக்தி யோகம்னு சொல்லட்டும், நானா பேர் வச்சுட்டு போட்டோம். நமக்கு வேண்டியது கிருஷ்ணலீலா வைபவம், கிருஷ்ண கருணை, கிருஷ்ண ஆனந்தம். இவ்வளவுதான் நமக்கு வேணும். அவ என்னவா பேர் சொல்லட்டும். சில பேர் கர்மயோகம்னு வா, சில பேர் ஞான யோகம், பேர் என்னவனா இருந்துட்டு போட்டோம். பிரயோஜனம் என்ன? வயிற்று பசிக்கு, ஆகாரத்துக்கு சாப்பாடு, வயிறு பசி அடங்கினாலதான். விதவிதமான பெயர்கள் இருக்கு, விதவிதமான ரூபம், விதவிதமான ருச்சி. ஆனா எல்லா ஆகாரத்துடைய ஒரே பிரயோஜனம் பசியை சரி பண்றதுதானே. இந்த பசின்ற வியாதியை இல்லாம பண்றதுதானே ஆகாரத்துடைய பிரயோஜனம். அந்த மாதிரி வச்சு வைப்போமே. அதனால அவோ பிரார்த்தனை பண்ணாலும் நிமாதி பண்டிதத்துல, பிரபோ எங்களுக்கெல்லாம் கோலோக பிருந்தாவனத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு.
ஆனா அந்த இடத்துக்கு போனா திரும்பி வர முடியாம பயமா இருக்கு. ஏன்னு கேட்டா நிமாயை அனுபவிக்கணும், கிருஷ்ணனையும் அனுபவிக்கணும், ராதையும் அனுபவிக்கணும். அதுக்காக நிமாயை விட்டு கொடுக்க முடியாது. கிருஷ்ணன் வரட்டும், ராதே வரட்டும், எல்லாமே நல்லா இருக்கட்டும், கோலோக பிருந்தாவனம் சிரேஷ்டமாவே இருக்கட்டும். அதுக்கு ஆச்சாரம் வீட்டுக்கு அங்கே உட்காந்து இருக்க முடியுமா? அப்படி ஒரு கோலோக பிருந்தாவனத்தை, அப்படி ஒரு பிருந்தாவனத்திலையோ அப்படி ஒரு வைகுண்டத்திலேயோ என்ன இருக்க ஒண்ணும் இல்லை. ஆனா கூடத்தாழ்வான் நான் முன்னாடி போரே இருக்கா. உடனே ராமானுஜர் கேட்கிற, வேண்டா வேலை, நான் இங்க இருக்க உனக்கு வைகுண்டத்துல என்ன காரியம் இருக்குடா? நான் இங்க இருக்கிற சமயத்தை உனக்கு வைகுண்டத்துல என்னடா காரியம் வேலை? அப்படி இல்ல, எப்படி நீ கொஞ்ச நாள் கிளம்புறது எனக்கு தெரியும், உங்களை வரவேற்பதற்காக அங்க இருக்கிற நித்திய சூரியன் நித்தியம் இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்காக போறேன்னு சொன்னான். அவளுக்கு அவங்க வரவேற்க தெரியாது. அவள்லாம் எவ்வளவுதான் பகவானே பஜனை பண்ணி அவளுக்கு காலம் தேசம் எல்லாம் தெரியாது. ஏன்னா அவள் எல்லாத்தையும் கடந்திருக்கு. அவளுக்கு பிரகிருதி மண்டலத்தை பூர்ணகும்ப மரியாதை எல்லாம் அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவ பாடி பிரபுவை பார்த்துட்டு இருப்பா, அவ பாடிக்கு உட்கார்ந்து இருப்பா, பாடி இருப்பா, பிரபு தலையை ஆதிந்து கிடப்பான். அத்தனை பேரையும் கொண்டு வந்து வாசல்ல நிக்க வைக்க வேண்டாம். வைகுண்டத்து வாசல் எங்க ஆச்சாரியம் வரான், யார் தெரியுமோ உடையவர் சுவாமி ராமானுஜர் எதிராஜர் எம்பெருமானார் திருப்பாவைய வரான்னு சொல்லி நான் பராக்குன்னு சொல்ல அவ்வளவு அழகா ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவி நீராதேவி சமேதனம் வாரா ராமானுஜான்னு வந்து கூப்பிட வேண்டாமா? அதுக்காக நான் முன்னாடி போறேன்னு, அதுக்காக நான் முன்னாடி போறேன். வைகுண்டத்துக்கு காரியம் இல்லை, நீ வரத்துக்கு முன்னாடி வைகுண்டத்தை தயார் பண்ணி வைக்க, வைகுண்டத்தை தயார் பண்ண உடையவருக்கு ஏத்தா போல. அந்த மாதிரி எல்லாரும் பிரார்த்தனை வந்தாலும் நிமாயி பண்டிதரோட இருக்கணும். நிமாயி பண்டிதரோட இருந்து கோலோக பிருந்தாவனத்தை பார்க்கணும். குழந்தைகள்லாம் சுத்தமாத்தான் இருக்கு, இருந்தாலும் அம்மா இடுப்புல உட்கார்ந்து சாப்பிடுற சாப்பாடு சுத்தம் தான். அடுத்த என்னதான் கொடுத்தாலும், என்னதான் பராமரிச்சாலும், என்னதான் எல்லா விதத்தையும் கொடுத்தாலும் எத்த தாய்க்கு ஒரு சமானம் உண்டோ? கிடையவே கிடையாது. என்னதான் அடுத்தவா எல்லா ஜனங்களும் அம்மா இருக்கா, அண்ணன் இருக்கா, தம்பி இருக்கா, குழந்தை இருக்கா, பந்து இருக்கா, அண்ணன் இருக்கா, எல்லாம் பார்க்கலாம், நிறைய நகைகள் இருக்கு, நல்ல வஸ்திரங்கள் கொடுக்கலாம், நல்ல சாப்பாடு இருந்தாலும் பர்த்தா இல்லைன்னா அந்த ஸ்திரீக்கு ஒரு சுகம் இருக்குமோ? பர்த்தா இல்லைன்னா அவ்வளவுதான், சரி ஏதோ மற்ற எல்லாம் கிடைக்கிறது. பர்த்தான் இருக்கும்போது இருக்கிற அந்த உரிமையும் அந்த சுகமும் வேறதான். அந்த மாதிரி நிவாயி இல்லாத ஒரு நவதீபமோ, நிவாயி இல்லாத ஒரு கோலோக பிருந்தாவனமோ அவளுக்கு பிடிக்கிறான். கசக்கரம் வேப்பங்காய் போல கசக்கரம். நிவாயி வேப்பங்காய் தான், ஆனா இவாளுக்கு இல்லையா. அதனால அத்தனை பேரும் ஹிருதயத்திலே பிரார்த்தனை மனுஷார். இந்த பிரார்த்தனை அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து அதனாலதான் டிராமா போடலாம், கிருஷ்ணலீலா வைபவம் நாடகம்னு சார் ஒவ்வொருத்தையா தயார் பண்ணிட்டா. எல்லாரும் நாமஜபம் பண்ணுங்க, நாமஜபம் பண்ணா தானா வந்து ஆச்சாரிய இடத்தான் சொல்லி கொடுக்கிறார். இது இப்படி பண்ணு, அது அப்படி பண்ணா சொல்றது இல்லையா. நாமஜபம் பண்ணா எல்லாம் வந்து இது உலகத்துல புதுசு, எல்லாம் பழசுதான், எல்லாமே பழசுதான், எதுவும் பெரிய விஷயமே கிடையாது. பகவான தியானம் பண்ணி ஆச்சுன்னா மோட்சம் கொடுப்பதற்கு அதிகாரம் வந்துடும்னா இந்த உலகாய விஷயங்கள் பண்றது பெரிய கஷ்டம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. படிக்கிறதோ, வேலைக்கு போகிறதோ, தனம் சம்பாதிக்கிறதோ, ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதோ, குடும்பத்தை நிர்வாகம் பண்றதோ, இல்லாட்டி ஜனங்களிடத்துல பேசுறதோ, ஜனங்களிடத்துல பழகிறதோ, பாதிகளத்தையும் தப்பிச்சு வர்றதோ, பக்தால இனம் கண்டு கொள்றதோ, தேகத்தை பராமரிக்கிறதோ, பேச வேண்டிய வார்த்தைகளை பேசுறதோ எதுவும் கஷ்டமே கிடையாது. நாம சங்கீர்த்தம் பண்ணி ஆச்சுன்னா எல்லாமே ரொம்ப 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 இன்னும் ஒரு 10,000 ரொம்ப போட்டுரும். அப்புறம் ஒரு சொல்லலாம், அவ்வளவு சுலபம், ரொம்ப சுலபம். வாழ்க்கை நாம சங்கீதம் ஒண்ணு சொல்லி ஆச்சுன்னா ரொம்ப சுலபம். சொல்லலைன்னா சொல்ல முடியாது. அது என்னன்னு யாராலையும் எந்த பாஷையினாலையும் சொல்ல படு பயங்கரம். மரகலோகத்திற்கு சமானமா இருக்கும். நாம சொல்லி ஆச்சுன்னா ஆஹா ஆனந்தமா நாடி நாடி நான் கண்டு கொண்டேன். நாடனம் நாடி 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 நாம செஞ்சு இந்த பரீட்சை பண்ணணும்னு பண்ணோம்னா கூட பரிபூர்ணமா அனுபவிச்சுடலாம். அதனால எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாரு, நாமஜபம் பண்ணுங்க தானா வந்துடும், அவாவா அதுவா மாறுடுவேன், லத்பாவம் தத்பவதி அப்படின்னு ஆனந்தமா நாமஜபம் பண்ணா அவ்வளவு அழகம். நாடகம் போட்டாலும் அத்வைதாச்சாரியா ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தியா வந்துட்டான், நிமாய் பண்டிதர் ராதிகாவா வந்துட்டான், நித்யானந்தர் பராயியா வந்துட்டான், ஹரிதாஸ் வைகுண்டத்து கோலோக பிருந்தாவனத்துடைய தத்தவாளா வந்துட்டான். விதவிதமா நாடகம் போட்டா எல்லாம் கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ண தத்துவம், கிருஷ்ணநாம சங்கீர்த்தம், கிருஷ்ணன் ஹிருதயத்தை ஆவிர்வவிக்கும்படியான வார்த்தைகள். எல்லாருடைய ரூபமும் அப்படியே அந்தந்த பக்தாளுடைய ஸ்வயம் ரூபமா மாறுது. ஆனந்தமா பிருந்தாவனத்தை சுகம் மாம் புஷ்பம் பறிச்சு வந்து கோவேஸ்வரன் பூஜை பண்ணலாம். ராதிகா 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 ராதைன்னு சொல்லுங்கோ, ராதான்னு சொல்லுங்கோ, ராதேன்னு சொல்லுங்கோ, ராதிகான்னு சொல்லுங்க. அழகி அழகி அவ்வளவுதான் இருக்க வார்த்தை சொல்லப்பா. கிருஷ்ணனு கூட மதுரம் 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 இழுத்து நீட்டி மழை இழுத்து போக வைக்கிறது. அதரம் மதுரம், மதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹதிகம் மதுரம், ஹதயம் மதுரம், கமனம் மதுரம், எல்லாம் சொல்லி மதுராதிபதி அகிலம் மதுரம்னு முடிக்க வேண்டும். அது கொண்டு வேண்டாம். அழகி தமிழ்லாம் சொல்ல முத்தழகி
அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அழகிய ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாம் அடங்கி போயிடுவாங்க. அது அதுக்கு மேல விவரணம் பண்ண முடியாது. அதுக்கு மேல விவரணம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம கேட்டவா இருக்கணும், கேட்கும் சலிக்கா. ஏன்னா வர்ணிக்கக்கூடிய சக்தி இந்த லோகத்துல யாருக்கும் இல்லை. அப்ராக்கிருதமான அழகு அவளுடைய அழகு. இவனுடைய அழகு விசேஷம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அவள் அழகு விசேஷம் தான். இவனை காட்டில் அத்தியாச்சரியமாத்தான் இருக்கு. அவளுடைய ஸ்தனங்களும் அவளுடைய கழுத்தும் அவளுடைய காதுகளும், அந்த காதுகள் அவள் போட்டிருக்க அற்புதமான தங்க நகைகள், கண்கள் அவள் வைத்திருக்க அழகும், அவளுடைய நெத்தியில இருக்கிற திலகம், சுருள் சுருளான கேசமும், பல நிறைய அவள் புஷ்பங்கள் வச்சிருக்க அழகும், அவள் கையில ஒரு தாமரை புஷ்பத்தை வச்சிருக்கிற அழகும், இடுப்பு ஒரு சிற்றிடையும் அற்புதமான பத்து வஸ்திரமும், அவள் கால்கள் எல்லாம் அவ்வளவு அழகா இந்த மருதாணியத்தின் அழகும், கைகள் எல்லாம் மருதாணியத்தின் அழகும். அவளுக்கு சமானம் யார்? அவளுடைய கௌர வர்ணமும் அவளுடைய செங்கனில பார்த்தோன்னே கிருஷ்ணனுடைய உடம்பு துடிக்குமா. இப்படி கூட ஒரு அழகு உண்டோ லோகத்திலே ராதே, அதனாலும் தரமாட்டியா எங்க. அதனாலதானே ஸ்மரகரள கண்டனம் நமசிரசி மண்டலம் தேவி பத பல்லவம் உதாரம்னு புலம்புறான். ராதே உன் திருவடியை கொண்டு வந்து வெயிடி என் தலைமையில, என்ன வேணும் எனக்கு, போதும் அப்பா. ராத போயிட்டாளே சாஜதா குபிதேவ, ஐயோ கோபத்தை போயிட்டாளே, நான் என்ன பண்ணுவேன்? சிந்தனேன ஜனேன நம்ம ஜீவிதேனவ, ஜனத்தினால என்ன பிரயோஜனம், இல்லாட்டி ஜனங்கள்னால என்ன பிரயோஜனம், நான் உயிரோட வாழ்ந்தா என்ன பிரயோஜனம்? ராது இல்லைன்னா எதுவும் பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ணன் சொல்றான், அஷ்டபதியில சொல்றான், கிருஷ்ணன் இல்லை ராது இல்லை அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் இருந்து பிரயோஜனம், என் ஜீவிதத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு பேர்பட்ட பிரேமஸ்வரூபிணி ஆமின் ராதை நப்பின்மை விராட்டி அப்படின்னு ஆழ்வார்கள் எல்லாம் கொண்டாடுறான். அவ்வளவு அழகானவளா மயங்கி மயங்கி இறுக்கி கட்டி அமைச்சு நான் குத்த வளர்ச்சிய கொட்டுக்கால் கட்டிலின் நெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்மை கொங்கை மேல் வைத்து கிடந்த மர்மரதா வாய்க்கிறவாய். ஆண்டாள் திருப்பாவில் எழுப்பறா, கிருஷ்ணன் படுத்திருக்கான பார்க்கிறான், எப்படி படுத்திருக்கான கேட்டு. ஆனா யானை தந்தத்தினாலே ஆன ஒரு கட்டிலம், யானை தந்த காலா பண்ணி அது மேல ஒரு கட்டில் பண்ணி, அந்த கட்டில மேல அம்சத்தூளிகா மஞ்சம் போட்டு அது மேல ராதிகா படுத்துல கிடக்க, அவள் ஆனந்தமா யசோதை போல இந்த கிருஷ்ணனை தன் மார்பு மேல வச்சுன்னு தலையை போது கிருஷ்ணா தூங்குடா அப்படின்னு சொல்ல, நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்க்கிறவா வாயை திறந்து பேசேண்டா, ராதிகாரன் எல்லாம் மறந்து போயிடுதா அப்படின்னு சொல்ல. இந்த ராதி அவள் எழுப்பின பிறகுதான் கிருஷ்ணனே வரான். திருப்பாவையில ராதை வந்த பிறகுதான் கிருஷ்ணன் வெளில வரான். அந்த மாதிரி இந்த ராதைக்கு ஒரு ஏற்றம் இன்னைக்கும் இருந்துதான் இருக்கு. அந்த ஏற்றத்தை யாராலையும் மாற்றவே முடியாது. அந்த மாதிரி இந்த ராதையுடைய அழகு, அவள் கண்களும் அவள் காதுகளும் அவளுடைய ஸ்தனங்களும் அவளுடைய சிலையும் அவருடைய கடையும் வர்ணிக்கக்கூடாது. கிருஷ்ணஹரே ஹரே ஹரே. எல்லாருக்கும் பிரேமபாவம் இருக்கணும், சத்தியமா வர்ணிச்சு. கொஞ்சம் கலந்துடுத்தனா கூட போச்சு நடுங்கிறது இடமெல்லாம். அதனாலதான் வர்ணிக்க முடியாம அங்கங்க அப்படி விட்டு 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 வர்ணிக்கிறேன் அப்படின்னா, ராதை பிரேமஸ்வரூபிணி. பிரேமஸ்வரூபிணி காமத்துக்கும் அவளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அகம்பாவத்துக்கும் மமகாரத்துக்கும் அவளுக்கு தெரியவே தெரியாது. சங்காதிகள் அவளுக்கு தெரியாது. அதிரூப சௌந்தரியவதி, கிருஷ்ணன் மட்டுமே வர்ணிக்கக்கூடியதான ஒரு அழகி அவள். அந்த அழகியா இங்க நிமாய் பண்டிதர் வந்துட்டா. அவ்வளவு அழகா பிருந்தாவனத்துல புஷ்பம் தரிக்கிறே வரிகுருளி, என்னுடையதான பிருந்தாவனம். ஓ உன்னுடைய பிருந்தாவனமோ? ஆமா ஆமா என்னுடைய பிருந்தாவனம். நீ கட்டுப்பாட்டுல எனக்காகவே இருக்கக்கூடியதான பிருந்தாவனம். பாரி பொய் சொல்றான் பாரி. ராய்தான் பிச்சா பொய் நம்பிடுவது. ஆய பிறந்தாலே பொய்யா புழுகூலிங்க தமிழ்நாட்டுல புழுகு வாய பிறந்தான்னா பொய் பேசிக்கிட்டே இருப்பான். சத்தியத்தை பேசவே தெரியாது. ஆனா உண்மையை சொன்னான் அவனுடைய பக்தி பிருந்தாதேவிதான பிருந்தாவனமா வந்தான். நாளைக்கு தெரியலன்ற பொய்னு சொல்லிட முடியுமான்னு பொய் சொல்றான் பாரு. அட்டகாசம் பண்றான் மாதிரி. வேண்டாண்டி அவன் கிருஷ்ணன் வீசி எரி. இந்த பராயி இந்த ராதியுடைய கையை பிடிச்சு அதை வீசி எரியாளாம். பிடிங்க எறிய வேண்டியதான பிடிங்க எரிய தோணலையா இடமாட்டேங்கிறா ராதை. ஏன்னா அவள் பிடிச்சது இவனுக்காக தானே இந்த புஷ்பத்தை லவங்க புஷ்பத்தை லவங்கன்னு கிளம்புறாரு. அவர் கையை பிடிச்சு வீசி எறிகிறாராம். இந்த சமூகடைய அப்படி நெஞ்சில பட்டுதான். உடனே அவனுக்கு அப்படியே காதல் வந்து மன்மத மானம் தாக்கிறதான். ராதே 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 ராதே. அப்படியே ஒரு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கறதான் உற்சாக இலக்கு. அந்த காதல்ல இன்னும் அழகி இருக்கிறாருக்கு. சிந்தாமணி பாடங்கள் இன்னும் சிறந்து போச்சு.
அந்த விரல்கள் இன்னும் பலமுடையதாயிடுச்சு. மதம் பிடிச்ச யானமாடித்தான் நிமஸ்கரித்தான் புருஷன். புருஷோத்தமன் நிமித்தங்கள் நிற்கிறான். அந்த பூங்காரம் வந்தானா. அத்வைதாச்சாரிய கிருஷ்ணனா இருக்கா, தன்னை மறந்து கிருஷ்ணாவே மாறிட்டான். அத்வைத பாவத்துக்கு அத்விதீயமான பாவத்துக்கு இருக்கான். அதுவும் நிமாயோ சாட்சாத் ஸ்வயம் ராதிகாவா மாறியாச்சு. நான் உச்சங்களிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை நாடி நரம்புகள் அப்படியே சீர்க்கலாம். ஆதியுடைய கையில இருக்க புஷ்பமே மேல பட்டுடுத்தே அப்படி பரமானந்தப்படுறானா. ஆதிய பார்க்கிறான், என்னுடைய மேல புஷ்பத்தை அவீசுறான், ஒரு செய்ய பிடிக்க போறான். நல்ல பெரிய சண்டை நடக்கிறான். இந்த பராய் நடுல வராளாம். ஆதியும் கிருஷ்ணன் சேர விடாம தடுக்கிறாள். இந்த ஜீவன் பரமாத்மாவோட சேர விடாம நிறைய பேர் தடுத்துதான் இருக்கான். தனது அண்ணனை இல்லையோ அவளை பண்ணி நடுவில் வந்து நீ போகப்படாது ஒரு தடை போடுறா. இப்படி தடையெல்லாம் உடச்சி எரியணும். சும்மா அப்படி பரவாயில்ல கட்டுப்பட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான் அப்படியே போயிட்டு வேண்டிட்டான். எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சுட்டு கிருஷ்ணன் தேவை. முன்னாடி பண்டிதர் சொல்றா, கிருஷ்ணன் வேணும்னா உலகத்தை கெட்ட வேலை கவலைப்படலவர் வாங்கிக்கலாம் முடியுங்க. வேதத்தை பத்தி லோகத்தை பத்தி யாரை பத்தியும் கவலைப்படுறார். கிருஷ்ணன் உன்னே பிராதானியம் உதறி தொழில் இருக்கிறான். அந்த மாதிரி இந்த பராய் வரான் வந்து தடுக்கிறாராம். சண்டை நடக்கிறது. இந்த சண்டைக்கு நடுவிலே இந்த கிருஷ்ணன் போய் ராதியுடைய கை அதை பிடிக்கிறார். அது பிடிச்ச உடனே ராதியுடைய திருநேரி இன்னும் சௌந்தரியமாய் இன்னும் சிறந்து வைத்தாலும் நாணத்துல இந்த கண்ண பிரதேசம் எல்லாம் இன்னும் நல்லா சிறந்து உதடி இன்னும் சிறந்து வைத்தான். இந்த கண் அப்படியே பத்தாம துடிக்கிறதா. அந்த திருவெல்லாம் என்னமோ பண்றதா. முத்து வேறு வந்துருக்கான். முதல் பிடி ராதுக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கு தெரியும். பிரேமபாவத்தில் இருக்கிற ஆளுக்கு தெரியும். காமம் இல்லை. அவன் பிடிச்ச உடனே ஒரு ஹிருதயத்திலையும் தேகத்திலையும் பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்து பார்க்கின்ற அத்தனை ஹிருதயத்தில் இந்த பிரேம பொங்கி வழி ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் தங்கள் கட்டுப்பாட்டை மீறும்படியான ஒரு ஸ்திதி வந்து அடுத்த க்ஷணம் காட்சி மாறிடும். ஏன்னு கேட்டா இது ஹிருதயத்துக்குள்ளேயே வச்சு அனுபவிக்க வேண்டியதான ஒரு ரகசியம். சாகர வரைக்கும் வாயதம் சொல்லலாம். கடைசி மூச்சு அடங்குற வரைக்கும் யாருக்கும் சொல்லலாம். சொல்லவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஹிருதயத்திலேயே வச்சுக்கணும். அந்த கிருஷ்ண பிரேமைய கிருஷ்ண பக்திய ஹிருதயத்திலேயே வச்சுருக்கணும். அது யாருக்கு தெரியும்? கைகேயி பக்தனி யாருக்கா தெரிஞ்சு கடைசி வரைக்கும் மகாபாவினா எல்லாரும் சொன்னாங்க. அவருடைய பக்தி ஹிருதயத்திலே வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்முடைய பக்தி ஹிருதயத்தோடையே இருக்கணும். தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. தெரிஞ்சு என்னாக போடும். தெரியாதனால இன்னும் மகம்பாவன் தான் வந்து தொலைவே ஒழிய இன்னும் பிரேமையா வர போடணும். ஏன்னா மகா உங்க போல பக்தன் உண்டோ அப்படின்னு கேட்க அபிமானம் ஏறி போக இந்த பக்தான குறைஞ்சு வந்துடும். அதனால நம்முடைய பக்தியானது நம்முடைய ஹிருதயத்தோடையே போயிடும். ஹிருதயத்துல போட்டு பதிச்சு வச்சிருக்கோமே ஒரு விஷயம். கணவனுக்கு தெரியாம மனைவிக்குள்ள இருக்க விஷயங்கள், மனைவிக்கு தெரியாம கணவனுக்கு இருக்க விஷயங்கள், அப்பா அம்மாவுக்கு தெரியாம குழந்தைகள் மனத்துல வச்சிருக்க விஷயங்கள், குழந்தைகளுக்கு தெரியாம அப்பா அம்மா வச்சிருக்க விஷயங்கள், நண்பனுக்கு தெரியாம நண்பன், இருக்க பந்துவுக்கு தெரியாம பந்து, எல்லாத்தையும் காட்டிலும் தெரிஞ்சு ரொம்ப எதிராக கேட்டா பக்தி அந்த ஹிருதயத்திலேயே வச்சிருக்கணும். நம்ம ஹிருதயத்துக்கு தெரியும். நம்ம தெரியாம பகவான் சத்தியமா தெரியும். சத்குரு நன்னாவே தெரியும். அது யாருக்கு தெரிய வேண்டிய விஷயம் இருக்கு. எத்தனை பேர் ஞானேஸ்வரர் பக்தன்னு ஒத்துண்டா அது வைத்தியவாய் அடையிறது குட்டிச்சவரில் உட்கார்ந்து கிடக்குறதுன்னு சொன்னாங்க. துக்காரம் எத்தனை பேர் பாண்டரங்க பக்தன் ஏத்துட்டா. நீராய் யாரோடையோ அலைஞ்சிட்டு கிடக்கிறாம தானே லோகம் சொல்லி. சக்குபாய கூட அவ பன்றிபுரம் பாண்டரங்கனை பார்க்க போல யாரையோ பார்க்க போறான்னு சொல்லி அவருடைய பக்தி எல்லாம் ஹிருதயத்திலேயே ரகசியமானாலும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். எல்லாருடைய பக்தி ஹிருதயத்திலே இருந்தது. என்னைக்கு கேட்டவர்களான சொன்னான். ஹிருதயத்தை விட்டு வெளில வரலையே. என்ன அவசியம் இருக்கு அப்படியே ஹிருதயத்தை வச்சுட்டு கிடக்கணும். விபீஷனுடைய பக்தி அப்படித்தானே இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்துக்கு அப்புறமா தானே வெளில வந்து விபீஷனுடைய பக்தி போரா பயலே அப்படின்னு சொல்லி ராவணன் சொன்ன பிறகுதானே விபீஷனுடைய பக்தி லோகத்துல பிரகடனமாச்சு. அது வரைக்கும் யாருக்கு தெரியும்? விபீஷனுக்கு தெரிஞ்சது, ராமச்சந்திரமூர்த்திக்கு தெரிஞ்சது. சுக்ரீவனா கூட நம்பக்கூடாது அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான் நல்ல சமயத்தை அண்ணனை விட்டு வந்துட்டானே நம்பலாமான்னா இவன் அண்ணனையே கொல்ல சொன்னான் சுக்ரீவன் சொல்றான். அதனால நம்முடைய பக்தி நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயே வச்சுக்கணும். பத்தி வச்சுக்கணும். ஹிருதயத்தை பத்தி வச்சுக்கணும். யாருக்கும் தெரியாம ரகசியம் பரமத்தான். அந்த மாதிரி இந்த ரகசியத்தை அவன் ஹிருதயத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி அடுத்த க்ஷணம் காட்சி மாறிடுறான்.
என்னடா ஆச்சு அப்படின்னா கிருஷ்ணனா இருந்த அத்வைதர் அத்வைதரா மாறிட்டார். நாரதா இருந்த ஸ்ரீவாசன் நாரதரா இல்ல ஸ்ரீவாசரா மாறிட்டார். பராயியா இருந்த நித்யானந்தர் பராயியா இல்ல நித்யானந்தரா மாறிட்டார். அவளுடைய செயரூபத்துக்கு வந்துட்டாளாம் ராதைய தவிர. இதுவரைக்கும் ராதிகா கிருஷ்ண சக்கியா இருந்தாலாம். இந்த க்ஷணம் இன்னும் அழகா ஆயிட்டாங்க. என்னடான்னு கேட்டா ராதையா மாதாவாயிட்டாளாம். ராதை மாதான்ற ஒரு ஸ்வரூபத்தை ஏற்றுட்டாங்க. எப்பொழுதுமே தாயாருக்கு ஒரு அழகு உண்டு. எப்போதுமே பார்த்தோம்னா சாதாரணமாவே ஸ்திரீகள் கர்ப்பவதி ஆனான முகத்தை ஒரு அழகு வந்து ஒரு கலவு நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். அதுவும் ராதைக்கு என்ன குறைச்சலான்னு லோகமே தன் குழந்தைகள்னு ராக்கிறவளாச்சு. அகலகில்லே நிறையமென்று அறமேல் மங்கை உரைமார்வா அப்படின்ற ஆழ்வாரெல்லாம் கொண்டாடா. தாயார் ஹிருதயத்துக்கு நகர மாட்டேங்கிறாள். அகிலகில்லே நிறையமென்று அலமேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் முன் சுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றும் இல்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. தாயார் புருஷகார பூதியை ரெக்கமெண்ட் பண்றாளாம். ரெக்கமெண்ட் பண்ணலைன்னா காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லையா. சீதா பிராட்டி திருடியில விழுந்ததாலேயே திருச்சடைக்கும் மற்ற ராட்சசிகளுக்கும் ஒரு சரணாகதி கிடைச்சிடும், ரக்ஷ கிடைச்சிடும். அது ஒண்ணுமே சொல்லலையா. அந்த மௌனமே அவளுக்கு ரக்ஷை கொடுத்துருப்பான். அவள் நான் காப்பாற்றுறது கூட சொல்லவே இல்லையா. அவள் ஒன்றும் பேசாம இருந்தாலே அந்த பேசாம இருந்த ஒரு காரணத்தினாலேயே அவளுக்கு ரக்ஷை கிடைச்சிருக்கான். காக்காசோனுக்கும் சீதா பிராட்டி காரணம் கொண்டுதானே எம்பெருமான் திருவடியிலே விழ தெரியல. கால நீதியில் வரணும் எம்பெருமான் திருப்பி விட்டாலும். அதனால இந்த தாயார் கருணா சாகரியா அவ்வளவு சிரேஷ்டமா இல்லை. அவள் தயை ஸ்வரூபினியா. அவளை பகவானுடைய வக்ஷத்தை உட்காந்து பகவானுடைய குற்றத்தை பார்க்கிற சமயத்திலே கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்தான் குற்றத்தை மறைச்சு விடுறாளாம் தாயா. அந்த மாதிரி இந்த ராதிகா கிருஷ்ணதாசியா கிருஷ்ணனுடைய மகிழ்ச்சியா இருக்கிறத காட்டிலும் இந்த குழந்தைகளுடைய தாயாரா இருக்கிற விசேஷம் உண்மையா அதுதானே. பகவான் ராசக்கீழ பண்றேன்னு சொல்லி வேணுகானம் பண்ணி எல்லா கோப்பியும் வர வச்சுட்டு கொஞ்சம் மேல பார்த்து ஆகான்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போயிட்டானே. ஒரு கண நேரத்தை விட்டுட்டு போயிட்டானே. உடனே ராதியதான் அழிச்சுட்டு போனோம். அப்ப நினைச்ச ராத போயிருக்காரு பதற்றம் என்ன பட்டாதான் தெரியும். குழந்தைகளும் தோன்றதா பகவானுக்கு தோன்ற நல்லா பதற்றம் என்ன பெரிய அபிமானம் வேண்டி கிடக்கு வாழ்க்கலாம். என்னை காற்று வாளுக்கு அவ அடுத்தவங்க அபிமானம் வந்துவிட்டேன் ஒரு கோபம் வந்துடுறான். ஆனா ராதை கரடா இந்த குழந்தைகள் என்ன பண்றது. பிரகிருதி மண்டலம் பிரகிருத்தியுடைய ஸ்வபாவமும் ஒண்ணு இருக்கணும். நாய் ஏன் நாயா இருக்குன்னா பிரகிருத்தில அப்படிதான் இருக்கும். பகவான் அந்த பிரகிருதி அப்படிதான் பதத்தி வச்சிருக்கான். சிங்கம் சிங்கமா இருக்கும்படி அவன் சங்கல்பம் பண்ணிருக்கான். நாய் நாயா இருக்கும்படி அவன் சங்கல்பம் பண்ணிருக்கான். விரக்ஷம் விரக்ஷமா இருக்கும்படி அவன் சங்கல்பம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி இந்த மனுஷ ஸ்வபாவம் சஞ்சலம் மிக சஞ்சலம் அழிஞ்சுதானே கிடக்கும். இது இந்த குழந்தைகளிடத்துல ஒரு குற்றம் இல்லை பிரகிருதியுடைய குற்றம் ஆச்சேன்னு சொல்லி பிரபோ என்னால நடக்க முடியல உனக்கு நான் தான் என்ன தூக்கிட்டு போகணும்னு சொல்லி ஒரு தாயார் ஸ்தானத்தை விட்டுட்டு போகணும். பகவான் விட்டு போகும்படியா பண்ணாரு. நேரத்தை பார்த்தா சில அப்பா அம்மா சாமத்துல குழந்தைகளை வந்து அங்க போலாம் இங்க போலாம் இழுத்துட்டு போவான். அப்ப தாயார் சொல்ல எனக்கு தலைவலிக்க உடம்பு முடியலன்னு என்ன கேட்ட அந்த குழந்தைகள் தவிக்குமே. இந்த குழந்தைகளுடைய தவிப்பதெல்லாம் தாங்க முடியாது. அதற்காக தன்னுடைய சுகமா இருந்தாலும் சட்டம் பண்ணிட்டு குழந்தைய சுகப்படுத்தணும் உட்கார்ந்து இருக்காள். அதே போல இந்த ராஜா அந்த மாதிரி இந்த ராஜா பாதாளம் அவ்வளவு அழகா இந்த கோபிகளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலே அதே ராதை இப்ப தாயாரா மாறிட்டாலும் இன்னும் அழகாயிட்டார். நிமாய் அந்த முகத்துல ஒரு பலிவு ஒரு கருணை அந்த கண்கள்ல ஒரு கிருபா கடாட்சம் குழந்தைகளே அப்படின்னு கூப்பிட்டாள். அத்தனை வேலை பார்த்து 2 வேலைக்கு வா குழந்தைகள் வாங்க வாங்க அம்மா தோ இருக்கேன்டா எங்க போறேன் அம்மா நான் இருக்கேன். சொன்ன அம்மா நான் இருக்கேன் வேற யாரு இருக்கா யாரை போல் யாரு இருக்கா. தாயினும் சாலப்பறிந்து பெற்ற தாயினும் ஆயின செய்யும். அப்பா அம்மா எவ்வளவு தூரம் பண்ணுவா. இந்த குழந்தை சமத்தா இருக்கிற வரைக்கும் பண்ணுவா. அசடாக குழந்தை பண்ணுவாளோ அசடாகவே இருந்தாலும் சிவ பண்ணக்கூடியவள் அவள் ஒரு பக்தி தான் வேற யாரு இருக்கா. அந்த தாயாரை நம்பிதானே துருவதாசன் ஓடி அம்மா காப்பாற்றுமா எனக்கு தெரியாத எனக்கும் துருவனை போல பக்தி வேணும்னு அதுக்குள்ளே ஓடி தம்பி குழந்தை துருவதை பிருந்தாவன பிறகு மூச்சு கட்சி இல்லாம விழுந்துட்டு வந்தார். ராதிகா தானே எழுப்பி குழந்தை இதெல்லாம் ஆச்சு அவனுக்கு என்னடா வேணும் நீ யாரும் அவனை பார்த்து அவனை சந்தோஷமா இருக்கேம்மா நான் கிருஷ்ணனை பார்க்கணுமா துருவன மாதிரி பக்தி பண்ண நிச்சயமா பண்ணக்கூடாது. நீ யாருன்னா நான் கிருஷ்ணனுடைய தாசிகா ராதிகாரா ராதிகாவா அப்படின்னு அவர் கிருப பண்ணிதானே துருவதாசனுக்கு கிருஷ்ண பக்தி லபிச்சது. அந்த மாதிரி இந்த நிமாய் வா குழந்தைகளை வாங்க வாங்க வாங்கன்னு 2 கை அடிக்கினா நீச்சினா உடனே ஸ்ரீவாசர் கதறி கதறி அம்மான்னு கண்ணை கட்டிட்டு அவராளா. அதற்கும் நாரோடா இருந்த ஸ்ரீவாசருக்கு இப்ப குழந்தை பாவம் வந்து தளர்ந்து பாய்ந்த குழந்தையா மாறிட்டார். வாங்கோ குழந்தைகளா நான் தாயா இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு அழகா நான் பிரேம ரசம் தரேன்
பிரேமாமிருதம் தரேன், பிரேமாமிருதம் தரேன், கிருஷ்ண பிரேமாமிருதம் தரேன், வேத பிரேமாமிருதம் தரேன், வாங்கிக்கோங்க, என்ன வாங்கி அனுபவிங்க. எவ்வளவு முடியுமோ இந்த ஆத்மாவுடைய பசி அடங்கும்படியா நல்லா அனுபவிங்கோடு சார். முதல்ல இந்த குழந்தைகளும் அழகணும், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அடடா, நம்மளும் முன்னாடியே சேர்ந்திருக்கலாம் இந்த கூட்டத்துல, நம்மளும் ஆனந்தமா தாயார் பக்கத்தில் உட்காந்து மதியில உட்காரலாம். புடைய எல்லாரும் ஒண்ணு புடைய பிடிச்சி இழுக்கிறதா, அம்மா எனக்கு ஆகாரம் கொடுமா, எனக்கு பசிக்கிறது எப்படி இழுக்கிறதாம். யாரானா பராய் நித்யானந்தர் இருக்கிறான், எப்போதுமே பால்ய சுபாவத்தில் இருப்பான். இப்ப ரொம்ப பால்யம் வந்து கொடுத்தான், அம்மா 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 அடிக்கிறதான். அத்தனை குழந்தைகளுமா, ஒரு பக்கம் நித்யானந்தர், ஒரு பக்கம் கதாதரர், ஒரு பக்கம் அத்வைதாச்சாரியா, ஒரு பக்கம் ஸ்ரீவாசர், ஒரு பக்கம் பார்த்தா சுக்லாம்பர பிரம்மச்சாரி, ஒரு பக்கம் பார்த்தா முகுந்ததத்தர், ஒரு பக்கம் ஐராக்கியவன், ஒரு பக்கம் பார்த்தா முராரி குப்தை. எல்லாருமா சேர்ந்து இந்த தாயாரை பிடிச்சுக்கலாம். ஒண்ணு அம்மாவுடைய தொடையை பிடிச்சு அம்மா 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 கேட்கலாம், இன்னொன்னு அம்மாவுடைய முந்தானை பிடிச்சு இழுக்கலாம், இன்னொன்னு அம்மாவுடைய கழுத்தை முத்தம் அம்மா என்ன விட்டுடாது, என்ன விட்டுடாது, என்ன விட்டுடாது, நான் கட்டி அழைச்சிக்கலாம். பிடிக்கணும், விட்டுடாதே, என்ன விட்டுடாது, எனக்கு யாரு இருக்கா, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பத்திலேன்னு பிடிச்சிக்கணும். அம்மா நான் விட்டுடாதுமா, எனக்கு யாரு இருக்கா சொல்லு. நான் எப்பேற்பட்ட மகா பாபம் பண்ணாலும், எப்பேற்பட்ட அபராதியா இருந்தாலும் தயவுசெய்து நான் மன்னிச்சு, எனக்கு அபராதத்தை தவிர ஒன்றும் பண்ண தெரியல, நான் என்ன பண்ண முடியும். இந்த கிருஷ்ண பிதாவோ ரொம்ப கோபக்காரரா இருக்கார், தயவுசெய்து என்னை காப்பாத்தி, என்னை விட்டா எனக்கு வேற கட்டி இல்லை, என்னை விட்டா எனக்கு வேற கட்டி இல்லை. அம்மா என்னை காப்பாத்தி இறுக்கி பிடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு குழந்தையும் தேண்டி 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 அதான் இது அத்வைதாச்சாரி கொஞ்சம் ஓரத்தை வந்துட்டான். எல்லா நாளும் முண்டி அடிச்சுட்டு போய் அம்மா மேல நிற்கிறான். இந்த அத்வைதாச்சாரி எல்லாருமே ஏன் மடி மேல உட்காந்துக்கிறான். பக்தி பிரேம பாவத்தின் எல்லை. அத்தனை பேர் குழந்தையா மாறுறாள். அத்வைதாச்சாரி கத்தின்னு அழகான், அம்மா என்ன விட்டுடாதேம், அம்மா என்ன விட்டுடாதேம், அங்க விட்டுடாதேம்மா, வயசா இருக்குங்க, நான் பெரிய குழந்தை, எனக்கு எல்லாம் தெரியும், விட்டுடாதேம்மா. நான் நம்மளோட பெரிய குழந்தை, இந்த வயசானவர் தான் கதற, அம்மா எனக்கு என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சு கொடுக்க, ஞானம் வந்துடுத்து, இந்திரிய சேஷனை அடங்கிடுத்து, எனக்கு வைராக்கியம் வந்துடுத்து, பக்தி வந்து என்ன விட்டுட, எனக்கு எதுவும் வரவே இல்லை, விட்டுடாதே, எனக்கு எதுவும் இன்னும் வரவே இல்லைம்மா. சும்மா உடம்புல வயசுதான் அதிகமா இருக்கே ஒழிய புத்தியில ஒண்ணும் வரல, எனக்கு புத்தியில ஒண்ணும் வர வேண்டாம். புத்தியில ஒரு நல்ல அற்புதமான ஒரு பலம் வந்துருக்கு, ஒரு மெச்சூரிட்டி வந்துருக்கான். இது அது வாத்துக்கும் விட்டுடுவாரு, எனக்கு ஒன்றும் வரல, நான் சாதாரணமாத்தான் இருக்கேன், ஒன்றும் தெரியாத குழந்தையாத்தான் இருக்கேன்னா, என்ன விட்டுடாதேமா, என்னை கைபிடிச்சுக்கோமான்னு சொல்ல ஒவ்வொரு குழந்தையா எடுத்து சன்னியபானம் கொடுக்கிறான். நிமாயின்னு சொல்றாதா அப்புறமே குழந்தையா மாறிட்டா, ஆயா ஸ்தானத்தை இருந்து இந்த நிமாயி ராதியாவே மாறிட்டா. அத்தனை பேரும் குழந்தையா மாறிட்டா, சின்ன சின்ன குழந்தைகளா மாறிட்டா. அப்படி ஆசியாதே பண்ணாலும் அது மாதிரி எல்லாரும் குழந்தையா மாறிட்டா. இங்க அத்தனை குழந்தைகள் ஏன் கருதா மலர்தான், அம்மா எங்களுக்கு மனக்கிரகம் பண்ணு, எங்களுக்கு மனக்கிரகம் பண்ணு அப்படின்னு எல்லாரும் நாம கிருஷ்ண கஹோ கிருஷ்ண பதோ ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே தன்னிலே மறந்து கிடக்கிறான். திடீர்னு பார்த்தா உடம்புல சூரியன் இருக்கான், பார்த்தா சூரிய உதயமாயிருக்கு. இப்ப ஆரம்பிச்சதுன்னே தெரியல கிருஷ்ணலீலா நாடகம். அடுத்த நாள் பார்த்தா சூரிய உதயமாயிருக்கு. அத்தனை பேரும் அப்படியே நிமாயுடைய திருவிழிகள்ல விழுந்து, அம்மா எங்களையும் கைதூக்கி வச்சிடம்மா, என்னை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லை அப்படின்னு கதை எழுதா. அவ்வளவுதான், அதோட அந்த லீலா வைபவம் முடிஞ்சிருக்கு. தாயாரா வந்து அத்தனை பேருக்கு சிவமன்றத்துக்காக ஒரு லீலா கிருஷ்ணனையும் காண்பிச்சு நாரதையும் காண்பிச்சுட்டு கடைசியில லோகத்துக்கு நான் தான் மாதா லோக மாதா இந்த ராதை நிரூபண மன்றத்துக்காக வந்து கிருஷ்ணா இருக்கிற நிமாயி ராதாவேஷம் போட்டு ராதைய பிரபாவத்தை நவதீபத்துல பிரகடனப்படுத்திட்டான். அத்தனை அடடா முடிஞ்சுல இருக்கு, மக்களும் சொன்ன முடிஞ்சுல இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குன்னு போனா நல்லா இருக்குமே சொன்னதான். கேட்கிறவாளுக்கே முடிஞ்சு இருக்குன்னு தோணிச்சு. நான் பார்த்தவாளுக்கு எப்படி இருந்திருக்கும், பிரத்யட்சமா பார்த்தா ஜீவத்திலே பிரத்யட்சமா பார்த்தா. சரணாகதி பண்ணிடுங்க, தாயாரே கதியில் இருந்தது. புருஷகால பூதை எது தெரியவாலும் கொண்டாடுறோம், தன தெரியவாலும் கொண்டாடுறோம். தாயார் இல்லை அப்படின்னா நம்மளை கைதூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்றான். அவளுக்கு சிரேஷ்டம் இல்லை தாயார். ஆனா இது பேர் நினைப்பா பகவான் தானே விசேஷம், அது எப்படி தாயாருக்கு அவளை ஏற்றமுண்டா. தாயாருடைய குழந்தையா இருந்துச்சு. ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு தானே ஏற்றமா இருக்கு. துக்காராமுடைய அரங்கத்தை காட்டிலும் மீராவுடைய வதனைக்கும் ஜனாபாவுடைய அரங்கத்திலும் விசேஷம் இருக்கத்தானே செய்ய. 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒட்டிதானே இந்த ஆண்டாள். 11 பேருடைய பக்திக்கு சமானத்தை காட்டில் இவருடைய பக்தி வசத்தியா தானே அவ்வளவு விசேஷமா இருக்கு இந்த ஆண்டாளுடைய பக்தி. அந்த மாதிரி இந்த ராதை இந்த தாயார் இவ்வளவு விசேஷம் தான், வாயினால சொல்ல மாறாது. அத்தனை பேர் அப்படியே அந்த ஞானத்திலேயே எழுந்தார்.
அவதான் கர்மாக்களை பண்றது கிளம்பிட்டு இருக்கான். கர்மாக்களை பண்ணணும்னு தாயார் சொல்லிட்டா. உடனேயே இந்த நிமாயி தாயாரா வந்து அத்தனை பேருக்கு மனகிரகம் பண்ணதை நினைச்சாருடா என்ன சாதனையா இருக்கு. அவனுக்கு அப்புறமா புரிஞ்சுனா, ஓ இந்த உலகத்தையா இருந்தோம், நம்ம நவதீபத்தை இல்லையே. உண்மையாவே அத்தனை பேரும் ஒரு ராத்திரி முழுக்க கோலோக பிருந்தாவனத்துல இல்லடா. ஒவ்வொரு ராத்திரியும் அப்படி இருக்கான். கடல்ல புத்தி தெளிவா இருக்க சமயத்துல இந்த உலகத்துல இருக்கலாம். இந்த ஏதோ ஊர்ல இருந்து யாரோட மனுஷாரோட பேசிட்டு ஏதோ ஆகாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதோ அவளோட காலம் கடத்தணும். ராத்திரி வந்துடுச்சுனா கிருஷ்ணா ஐஷண்டு போயிடுறான். ஐவண்டத்துக்கு ஐஷண்டு போ, கோலோக பிருந்தாவனத்துக்கு ஐஷண்டு என்ன திருப்பி கொண்டு வந்து விட அங்கே வச்சாலும் சந்தோஷம். அங்கேயே இருக்கணும் ஆசைப்படுறோம், அங்கேயே இருந்தோம், அப்படியே போயிடலாம். இல்ல இங்க இருந்தாதான் சுத்தம்னா ராத்திரி ஆடி போயிட்டு வரலாம். சுத்தம்தான் சொல்றவங்க அவ வாசி சொந்த காலம் ரொம்ப பிடிச்ச வாசி ஒரு தடவை எட்டி வாடுனா அண்ணா இருக்குன்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வருவோம். காசா பணமா ட்ரெயின் டிக்கெட் வாங்கணுமா, தற்கால் புக் பண்ண முன்னாடி நிக்கணுமா, இன்னும் கிடையாது. கொஞ்சம் நாம கீர்த்தனம் நிற்கலாகவே எத்தனை ராத்திரிகள் போயாது. எத்தனை 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 ராத்திரிகள். சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏதோ கற்பனை ராத்திரி. எவ்வளவு தசையில சொல்ல வேண்டிய அவசியம் 1000 கோடி கற்பனை. வயசான காலத்துல கவலைய பற்றிய சிந்தனை. கடைசியில பரபிரம்மத்தில் பற்றுடையவர் எவரும் இல்லை எவரும் இல்லை எவரும் இல்லை சொல்றார் ரவிகோவிந்த சங்கரர் சொல்றார். சின்ன குழந்தையா இருக்கும்போது ராத்திரி பொம்மையை கூட கட்டி பிடிச்சு, என் பொம்மை நம்மளே ஒரு பொம்மை தான் ஆட்சி வைக்கிறோம். பொம்மலாட்டம்னு சொல்ற 100 கையில வச்சுட்டு ஆட்டுவாங்க பொம்மையை. அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கும். ஆனா ராத்திரி ஆச்சு இந்த குழந்தை அப்படி அம்மா எனக்கு இந்த பொம்மை வேணும்னு கட்டி பிடிச்சு தூங்குறது. எவ்வளவு தசையில ஒரு ஜோடி கிடைக்கிறது. வயசான காலத்துல அவசரத்து அம்மா பக்கத்துல படுத்துக்கோமா, ஜலம் வேணும், ஒரு 10 லட்சம் ஒரு பருவ தூக்கு, இங்கேயே படுத்துக்க, பக்கத்துல படுத்துக்காது, கஷ்டம் முடியாது. சொந்தவங்களுக்கும் ஒப்பத்தி வராது, நெம்மா இருக்கு. அவங்க மட்டும் ஒரு சொன்ன தேவையாவே தானே. ஆனா ராத்திரியில கிருஷ்ணனை துணையா வச்சு நல்லதா படுத்துக்கணும். கிருஷ்ணனோட படுத்துங்க, கிருஷ்ணனோட எழுந்து. ஆனா ராத்திரிகள் வீணா போயாச்சு போயாச்சு. ஊமனார் கண்ட கனவிலும் கழுதாய் ஒழிந்தன கழிந்த அண்ணாவிகள். போனது போகட்டும், இந்த ராத்திரியிலே சொல்றோம் இல்லையா. நீங்க வந்து இந்த ராத்திரி புது ராத்திரி எடுத்துட்டு சொல்ற முதல் ராத்திரி மண்ணாங்கட்டி ராத்திரின்னு சொல்லி நிறைய லோகத்தில் ஒவ்வொரு நாளும் புரிச்சுதான் கிருஷ்ண தியானம் பண்ணி கிருஷ்ணனோட போயிட்டு வாங்கோல. என்ன கஷ்டம் இருக்கு. கிருஷ்ணா என்ன ஐஸ்வர்ய போறா, நீ படுத்து பாருங்க, அப்ப தெரியும், அப்பதான் தெரியும். குரு தியானம் பண்ணிட்டு நாம கிருஷ்ணா இன்னைக்கு ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய போயிட்டு வருவான். சத்தியம் பண்ணி சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறோமே. எத்தனை ராத்திரி கேட்டு போய் சொல்லுங்க பார்க்கலாம். இது அப்படி ஆயிடுத்து, அது அப்படி ஆயிடுத்து. உண்டுரா கிடக்கும் போதும் உடலுக்கே கரைந்து இந்த மோதிரிக உடம்பெல்லாம் கலப்பா இருக்கு. ராத்திரி படுத்து என்ன மோதிரிக்கு உடம்பு நன்னா இருக்கு. இன்னைக்கு நன்னா சாப்பிடும், நாளைக்கு நன்னா சாப்பிடும், நாளைக்கு புது வஸ்திரம் கொடுக்கணும், நாளைக்கு அந்த மனுஷால பார்க்கணும், நாளைக்கு இப்படி அலங்காரம். கடைசி என்னன்னா உடம்பு பத்தியே சிந்தனை, ஒரு சிந்தனை இல்லை. சுந்தரா கிடக்கும் போது உடலுக்கு கரைந்து நெய்ந்து இதேதான் போயிட்டு இருக்குன்னா. ஒவ்வொரு ராத்திரியும் பிரபுவோட போயிட்டு வாங்குவோம். ஆனந்தமா கோல சுத்திட்டு வாங்குவோம், கோவத்தை சுத்திட்டு வாங்குவோம், சீனாஜி ஒரு பாறை பார்த்துட்டு வாங்குவோம். பாண்டவன் பக்கத்துல உட்காந்துக்கோங்க. யார் வேண்டாங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு மேல போனா ஜரகண்டியும் தடுத்துவா. திருப்பதி பெருமாள் நம்ம தூக்கத்துல போனவங்க யாராவது தடுத்துவாங்க. அவனே தூங்கிட்டு இருப்பான், அவனே தூங்கிட்டு போன ஜரகண்டி சொல்றது அவனுக்கு பலம் கிடையாதும். அதனால போயிட்டு வாங்குவோம். மற்ற பொழுதெல்லாம் ஓட்டுக்கும், மனுஷாலோடையே ஓட்ட வேண்டும். பிரசக்தி மண்டலத்தில் இருக்கும், வேற வழி இல்லை. பிடிக்கிறதோ இல்லையோ பேசிட்டுதான் ஆகணும், சிரிச்சுதான் ஆக வேண்டியிருக்கு. ஏதோ காலத்தை ஓட்டிட்டு கிடக்க வேண்டியதான். ஆனா ராத்திரி பொழுது எப்படி கொஞ்ச நேரம் தூங்கணும், ஒரு 5 மணி நேரமா தூங்கணும். 5 மணி நேரம், அப்படி 5 மணி நேரம் 5 மணி நேரம் 5 மணி நேரமா சேகரிச்சோம்னா கூட 1000 கோடி ஜன்மா சேகரிச்சிடலாம். கிருஷ்ண தியானத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்றது பொய். நம்மளை ஏமாத்திட்டு அலைஞ்சிட்டு கிடக்கும். எல்லாத்தையும் நடந்துட்டு அங்கேயோடு உட்கார்ந்து கிடக்கும். அந்த ராத்திரி நான் உண்டு, என் கிருஷ்ணன் உண்டு இருக்க வேண்டியதுதான். ஜோதிராய் இப்படிதானே இல்லை, ஒரே ஒரு தடவை தானே வாசக்கிரீடாமா. அதை நினைச்சு எத்தனை ராத்திரிகளவா இருந்தான். ஒரு ராசக்கிரீடா, இந்த ஒரு ராசக்கிரீடை நினைச்சு 100 வருஷம். இது 11 வயசு போச்சு. கோகுலத்துக்கு விட்டு 11 வயசுல மதுராவதிக்கு போனா, அங்கேயும் துவாரகாவுக்கு போனா
அவ்வளவு அழகாக கிரகண புண்ணிய காலத்துல சமந்தமேலா வந்து அந்த பார்க்கிறேன் ஆம்பளை யாரையும் பார்க்கிறேன். அது வரைக்கும் இந்த கோபிகளுக்கு என்னடான அந்த ஒரு ராசக்தி, அந்த ராசமாடின ராத்திரிகள் நினைச்சு உயிர் தரிச்சுன்றிருந்தாலே கிருஷ்ணா இந்த ஜீவனுக்கு இப்படி சிவ பண்ணியாடா. இந்த அழுக்குடம்பு மலமூத்திர இன்பம் அழுக்குடம்பு எச்சில்லாய்க்கூட சிவ பண்ணி அதை நினைச்சே ஓட்டிட்டு இருந்தாரு. ஓட்ட வேண்டாமா? அந்த மாதிரி நவதீப வாசிகள் அந்த கிருஷ்ணலீலா வைபவத்தை பார்த்தவாள் சதியே நினைச்சுட்டாங்க. நல்லா இருந்தது. அடுத்த வந்துட்டான் ராத்திரி அடவா இன்னைக்கு ராத்திரியும் கரைச்சா நன்னா இருக்குமே. உடனே அவ கேட்டா நிமாய் கொண்டு கொடுத்த இன்னைக்கும் உண்டோ 1000 கோடி ஜென்மாவுக்கு சேர்த்து கொடுத்தாச்சு. ஆச்சாரியம் கொடுத்து அப்படி கொடுத்துருவார். அப்பதான் நம்ம எடுத்து சாப்பிட்டு வேண்டியதுதான். ஆச்சரியம் அம்மா தயாரா பண்ணி வச்சுருவாங்க. அவங்க வச்சு கடை எடுத்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஆச்சாரியம் கொடுக்கறது எல்லா ஜென்மாவுக்கும் சேர்த்து கொடுத்துடுறோம். நம்ம அப்பப்ப எடுத்துறது இப்படி வாயில போட்டுக்கணும். அது நம்ம இடத்துல அம்மா பள்ளிக்கூட டப்பால எல்லாம் போட்டு கொடுத்த பழங்க எல்லாம் வச்சிருக்காண்டான்னு சொல்றாங்க. எடுத்து சாப்பிடுறது அந்த குழந்தை இடத்தானே இருக்கு. அதுதானே விசேஷம். அந்த மாதிரி ஆச்சாரம் கொடுத்து எடுத்து எடுத்து சாப்பிடுறோம். அநியாய பண்ணி சொல்லி இதே நினைச்சுருங்கோ இதுதான் உங்களுக்கு அப்படின்னு நினைச்சுருங்க. ஒவ்வொரு ராத்திரியும் அவளுக்கு ஒன்றும் புரியல. வாழ்ந்திருக்கா இன்னைக்கும் எத்தனையோ பிரியவா எத்தனையோ ராத்திரிகள் பகவானோடையும் பக்தர்களோடையும் வாழ்ந்திருக்கா. சுரந்தரின்ற ஒரு ஜாதி கூட திருப்பதி பெருமாளும் ராத்திரி ஆடிப்பாடி குடிச்சுன்ற பூமி இது. ஒரு ஜாதி கூட ராத்திரி போய் வீணைய வச்சு வீணை வாசிக்க எம்பெருமான் நாட்டியமாட எம்பெருமான் வீணை வாசிக்க இவள் நாட்டியமாடின பூமி இது. ஜனாபாயோட ராத்திரிதான் எம்பெருமான் விளையாடினான். பாண்டுரங்கன் கண்டரீநாதன் விட்டலன் ராத்திரி அவரோட சேர்ந்து 3ஆம் சாலத்துல உட்கார அழகாக எந்திர பக்கம் மாவரச்சானை பின்னாடி நாமதேவ அம்மா வந்தா யாரோட சல்லாபம் பண்றேன்னு குச்சியில 4 போடு போட்டான். அப்ப கூட அப்படி முடிவு தலைவி தலை நான் இன்னாருக்கு டீன்னு சொல்லி விளையாடின்னு சொல்லிட்டான். நம்மள அழகு அந்த மாதிரி நவதீப வாசிகளுக்கு அப்படியே இருந்தாங்க. ஒரு 7 நாள் யாருக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. சப்தாகம் வந்தா கூட இருக்குது. அப்பா இந்த உன்னையே நினைச்சு 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 எல்லாம் மறந்து போயாச்சு. சர்வம் இறந்து போயாச்சு. அங்கேயே இருக்கா நவதீபத்தை வரலாம் பார்க்க என்ன சொல்லிக்கிற ஆத்தியும் தெரியல. வரலாம் பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கா. என்னமோ தெரியல. ஏடாதான் நடந்து சத்தியமா ஏடாகுடம் தானே. சக்கரதியை தாண்டினதான மாறுபட்டதான ஒரு காரியம் தான். அத்தனை பேருடைய முகத்திலும் பிரகாசம் 1000 கோடி சூரிய பிரகாசம். ஏன்னா உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் ராதே 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 ராதே. சில பேர் ராதே கிருஷ்ணா கட்டு கிடக்கும். ஒன்றும் புரிய மாட்டேங்க. சாப்பிடுறா தூங்குறா எதுவும் அவ பண்ணல. சுத்தம் தெரியுமா? அப்படி இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு நாளா வாழணும். ஒரு நாளாவது வாழணும். நம்ம என்ன ஆகாரம் சாப்பிட நமக்கு தெரியப்படாது. நம்ம எங்க நடந்துருக்கோம் தெரியப்படாது. யார்கிட்ட பேசுறோம் நமக்கு தெரியப்படாது. எல்லாம் மறந்து போய் ஒண்ணுதான் இருக்கும். ஏகாக்கிர சிந்தனை என்ன இருக்கும். பக்கத்துல யாராவது சத்தியத்தை குத்தினா கூட ஓ அப்படிதான் போயிட்டு இருக்கும். நம்ம தேகத்தையே வெட்டி போட்டா கூட தெரியாது. ராத்திரி பிரம்மேந்திர இருந்தா முகமத்திய ரொம்ப கடுப்பாயிருக்கும். என்னடா நிர்வாகம் அலைஞ்சு குறையா சத்தியத்தை ஓய்வு விட்டு வச்சுட்டான். இதை விழுந்துருப்பாரு. அது கொண்டு சித்தரவாதி போயிருக்கான். அவன் பயந்து நடுங்கிட்டான். இதை வெட்டி யாராவது சத்தம் போடாம இருப்பாளா? அடுத்த ஆள் எது கஷ்டப்படுறான். அவன் கஷ்டப்படுறத பார்த்து அவன் ஹிம்சையை பார்த்து சந்தோஷம் கஷ்டப்படுத்துறது கொண்டு போயிட்டே இருக்கா. அவன் பயந்து நடுங்கி ஓடி வந்து அவர் கையை கொடுத்து அவனுடைய கையை கீழே வெட்டிட்டு நான் விழுந்து கொடுத்து இல்லையா கொண்டா அவனுக்கு விட அப்படின்னு தன் சரீரம் அபிமானமே இல்லாம வாழ்ந்திருக்க அத்திரிய பெரியமா. அந்த தேகத்திலே அந்த பூமியில இருந்து சரீர அபிமானத்திலேயே வாழ்ந்து இருந்தோம்னா எந்த சின்னத்தை கதை தேர்றது. இது என் சரீரம், இது கிருஷ்ண சரீரம் வர வேண்டாமா? இது உன்னுடையதுரா தாவக்காக. உங்களுடைய எதுவும் இல்லைடா கிருஷ்ணா எல்லாம் முன்னுடையதுரா தாவக்காக தாவக்காக அப்புறம் பண்ணிடுங்கோ. தாயேனவா மனசேந்திரியவா புத்தியாத்மனாவா பிரகதே ஸ்வபாவா கரோமி சகலம் பரஸ்மை கிருஷ்ணா இது சமர்ப்பணம் ஒப்படுத்துங்களே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமே அஸ்து. அவனுக்கு மட்டுமே சமர்ப்பணம் பண்ணிட்டு போல. என்ன கஷ்டம் இருக்கு? என்ன கஷ்டம் கண்டேள்? மையேவ மன ஆதத்வ மை புத்தி நிவேசைய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்வம் சம்சய அடிச்சுக்கிறான பலவாரா. புத்தி என்னிடத்தை கொடுத்துரு, மனசு என்னிடத்தை கொடுத்துரு. அப்போது என்னிடத்திலே சந்தேகமே வேண்டாம். மையேவ மன ஆதத்வ
மயி புத்திம் நிவேசய நிவசிஷ்யசி மையேவாச ஊர்துவம் சம்சய. அந்த மாதிரி இவெல்லாம் அப்படி வாழ்ந்துருக்கா பற்றி பேச மாட்டேங்கிறான். ஆனா ஆனந்தமா இருக்கானே சிரிக்கிறார். பரஸ்பரம் இவா பேசினா இதை பத்தி அந்த நல்லா இருந்தது. இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்குமே. யாரு விஷ்ணுபிரியாதையும் சசிமாதாவும் வச்சுட்டாளாம். மாமியார் மருமகளுமா அப்படி இருக்கலாம். மாமியார் பக்த சிவன்மணியா இருக்கலாம், மாமியார் வீராவா இருக்கணும், மருமகள் பசுவாயா இருக்கலாம், குழந்தை துருவனா இருக்கலாம், ஆட்டுக்காரன் ஜெயதேவனா இருக்கலாம். நடுவுல ஒரு மாமனா இரண்டு சிவாவும் இருக்கணும், ஒரு மாதா தூர்பனையாவும் இருக்கணும். அப்பதான் அந்த ஜோடிக்கு வருமா சுகமா இருக்கும். நமக்கு யாரு பந்து அவதானே ஆத்ம பந்துக்கள், அது யாரும் பந்துக்கள் கிடையாது. அந்த மாதிரி ஆனந்தமா இருக்க இதே தியானத்துல மழை கிடக்கிற அவர்கள் எம்பகம் நடக்கிற நாம சங்கீதத்தில் கரகோஷம் பண்ணிருந்தது. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே. ஒவ்வொருத்தையும் பாட சொல்றாரு. நீங்க பாடுங்க, நீ பாடு நீ பாடு நீ பாடு நீ பாடு நீ பாடு நீ பாடுன்னு சார். அவ ஒரு ராகத்துல பாடுறா, அவ ஒரு கத்து கத்துறா. மயங்கி கிடக்கிறா. தெரியல ஏதோ நிவேதம் ஏதோ சாப்பிட்டா எப்படாப்ப ஆசிரியர் நாம சங்கீதம் பண்ணலாம் எதிர்க்கிறார்கள். நாம சங்கீதம் சந்தர்ப்பத்துக்காகத்தான் சாப்பிடுகிறோம். தேகத்துக்கு ஒரு கலப்பு எதுக்குறாங்க, படைக்கிறதுக்குன்னு ஒரு பகவான் நேரம் கொடுத்துருக்காங்க. படைக்கிறா கிருஷ்ணா என்னன்னாங்க, ஒரு 18 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே உடம்பு ஆஞ்சு கலப்பிச்சு போயிடுறது. 65 வயசுல எப்படி இருக்கும் நீங்க முன்னாடியே புரிஞ்சுக்கிறதையாவது ராத்திரி கலப்புன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சில பேர் புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பு தம்பா தானே இருக்கு, திமிர் எடுத்து தானே அடையாது. 20 வயசுல 25 வயசுல அந்த 20-25லேயே ராத்திரி படுத்தான அபாரம் அடிச்சு போட்டா மாதிரி தூங்கினா 25க்கு இந்த பாடுன்னா 55, 65, 75ல என்ன பாடு இருக்கும் இப்பயே புரிஞ்சுக்கணும். அப்போதைக்கு இப்போ இருந்துச்சுக்கணும். ராத்திரி கலப்புன்னு ஒண்ணு தெரியல அப்படின்னா அட்டகாசம் பண்ணுவோம். பகவான் அதனால பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் இந்த தூக்கம் ஒண்ணு கொடுத்துறாங்க. வயல ஒரு 18 மணி நேரம் ஓடினது ஆடினது அங்க பாடினது அவளோட சண்டை போடு இதுக்கே உடம்பு இந்த கலச்சு போகிறது. உடம்புல தெம்பு இருக்கும் பொழுது இன்னும் ஆகாரம் எல்லாம் ஜீரணமாக இவ்வளவு கலப்ப வரதுன்னா ஒரு ஸ்திதியில இந்த தேகத்துடைய சுபாவம் எதையும் ஜீரணம் பண்ணாது, எதையும் ஏற்றுக்காது, மருந்து கூட வேலை செய்யாது. அதனால ஒழுங்கா இப்பொழுது அடங்கிடுறான்னு சொல்றான். கேட்க மாட்டேங்கிறோமே, அங்கதானே கஷ்டம். கேட்டுட்டோம்னா சுகம் தானே, கேட்கணுமா? அந்த மாதிரி வாழம் ஆனந்தமா பஜனை பண்றாளாம். தன்னிடம் மறந்து கிடக்கிறா. இன்னும் புரியல, சந்தோஷமா இருக்கு. சில மகாபாவிகள்லாம் இன்னும் கேவலமா பேச ஒன்னும் புரியல. எவ பாட்டுக்கு ராத்திரி நாடகம் போடுறேன்றா, பஜனை பண்றேன்றா, ஸ்திரீகளை கூட்டுக்கிறா. என்னமோ வாம மார்க்கம் உடைப்படி என்னமோ வாம மார்க்கம்னு ஒண்ணு, அது ஸ்திரீ சம்போகமே பிராதானம் அப்படிலாம் உண்டு. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அப்படிப்பட்டவா இருக்கான்றதும் சும்மா சொல்லி வைப்பேன். அதர்மண வேகத்துல மந்திரங்கள்லாம் பல துர்மந்திரங்களாவே இருக்கு. அதாவது பகவான் கீதை கூட சொல்றான், அப்பா இந்த வேதத்தை நிறைய இருக்கிறா, இந்த மூன்றத்தையும் தாண்டி வாடா நீ. சாத்வீகம் ராஜகம் தாமசம் எல்லாத்தையும் விட்டு இந்த குண சம்பந்தமே இல்லாம வாடா. திரைகுண்ய விஷயாவேதான் சொன்னதான். முக்குணத்தையும் கடந்து வந்து விடுறா. குணமே இல்லாத ஒரு நிலைக்கு போடா அப்படின்னு சொன்னாங்க. இந்த விதமான கெட்ட குணங்களோ எதுவும் இல்லாம வந்துடுறான். அந்த மாதிரி வரலாம் வாம மார்க்கப்படி பூஜை பண்றா அப்படின்னு லோகத்தை அப்படிதான் தெரியும். பிரேமபக்தர்கள் எல்லாம் ஒரு மாதிரி தெரியும், மகாபாவிகள்லாம் நல்லவர்கள் போல தெரியும். மாயேஷாம் குணமயி மமமாயா துரத்தியா அப்படிதான் தெரியும். ஆனா இவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா மனசுல கல்மஷம் இருந்தா தானே பயம் இருக்கும். கூட கல்மஷமே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணன் உண்டு, பிரேமம் உண்டு, நாம சங்கீர்த்தம் உண்டு. அவ்வளவுதானே வேணும்னு தெரியாது. ஆனந்தமா இருந்துன்னு இருக்கா. அவளை என்னன்னா வச்சுட்டு போட்டோம் லோகத்தை. அவளுக்கு தான் சுபாவம்னு போயிட்டு இருக்கா. அவளுடைய சுபாவம் அது என்னுடைய சுபாவம் இது அப்படின்னு இருக்கா. பேயரே எனக்கு யாவரும் ஞானம் போதேயனை எவருக்கும் இதுவேசியன். எல்லாம் பைத்தியம் தான். நானும் பைத்தியம், நீயும் பைத்தியம். லோகமே பைத்தியக்கார லோகம். அதனால எல்லாம் பைத்தியம் தானே. பைத்தியக்கார நீதான் பைத்தியம் அது ஒண்ணும் இல்ல. நீதான் பைத்தியம், ரெண்டும் பைத்தியம். நம்ம வாசி ஐயோ ரெண்டுமே பைத்தியம் தான். நம்ம சமயத்து 2 பேரும் நம்ம யாராவது சண்டை போட்டுருந்தோம்னா 2 பேருமே பைத்தியம் தான். வானகத்தில் இருக்க தேவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் திருச்சிருக்காங்க. நம்ம கண்ணீர் தெரியறதில்லை. நம்ம பைத்தியக்காரர் ஐயோ பைத்தியம். நம்ம சில பேருக்கு பண பைத்தியம், சில பேருக்கு ஸ்ரீ பைத்தியம், சில பேருக்கு புகழ் பைத்தியம், சில பேருக்கு வஸ்திர பைத்தியம், சில பேருக்கு ஆகார பைத்தியம், சில பேருக்கு வம்பு பைத்தியம். நிறைய இருக்கிற மாதிரி
இவரைக்கே தனியாக சத்தானம் பண்ணலாம். என்னோட பைத்தியம் என்ன அவசியம் இருக்கு? கிருஷ்ண பைத்தியம் அது தனி கதைங்க. அதுல தாஸ்ய பைத்தியம், சத்திய பைத்தியம், வாத்சல்ய பைத்தியம், மாதுரிய பைத்தியம், தேச பைத்தியம், பய பைத்தியம். அத்தனை பைத்தியம் சுகமா இருந்தது எல்லாம் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. பரமானந்தத்தை எப்படி அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி அவர்கள் பைத்தியம் படிச்சுருக்கான். பரவாயில்ல, நல்லதுதான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டான். அப்படியே பண்ணிட்டு இருக்க காலம் சகமா ஆனந்தமா நிம்மதியா பண்ணிட்டு இருக்கு. இந்த முராரி குப்தர் அவர் கொஞ்சம் இந்த ராமனிடத்த ஒரு பிரீத்தி உண்டு. பிரபுவுக்கு எப்போதும் சீன்றது ரொம்ப பிடிக்கும். இந்த கிருஷ்ண பக்தால் எப்போதுமே சீன்றது நல்லா வரும். ராம பக்தால ஜெயமே கொஞ்சம் ஒதுங்கி வருவார். நானே தான் ஆயுடுங்க அப்படின்னு போயிடுவாங்களாம். இந்த கிருஷ்ண பக்தாளுக்கு எப்போதுமே இந்த சீன்றது ரொம்ப சாதாரண சுபாவமா வரும். எத்தனை பக்தர் எத்தனை எடுத்து பாருங்கோ, இந்த கிருஷ்ண பக்தால ஏதாவது ஒரு சீண்டல் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா அந்த சகவாசர் சேர்ந்து இருக்கிற சீண்டல் தானே வந்து ராமனிடத்துல நான் தான் நான் காட்டுவான் சமத்தா போயிட்டு வரேன் போயிடுவான். இந்த கிருஷ்ணன் வந்து சொன்னாலே கொஞ்சம் இந்த சீன்றது, இந்த போக்கிரித்தனம், குடும்பத்தனம், இந்த முரண்டு பிடிக்கிறது, முரட்டு பிடிவாதம் எல்லாம் வந்து மாட்டானா. அந்த மாதிரி இந்த பிரபு ஒரு நாள் முராரி குப்தரை பார்த்தப்பா வேலை ராமன் விசேஷம் தான். மனத்துக்கினியானே பாடவும் நீ வாய்கிறவா ஆண்டாள் சொல்றா திருப்பாவையில. இப்படி ஒரு தோழி எழுப்புறாளாம். எல்லாரும் ஒவ்வொரு ஐபி வந்து எல்லாத்துக்கும் வந்த உடனே நம்ம அது உங்க ஆத்து வாசல் நின்று சினத்தினால் செந்நிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாழ்கிறவா. ராமன் மனதுக்கு இனியவனாச்சு. உங்க ஆத்து வாசல் என்று பாடணும் வேண்டாமா? இவ்வளவு கிருஷ்ண பக்தை அது சண்டை போடு. என்ன பார்த்தா ராமனை சொல்லி வர சொன்ன நீ அப்படி சண்டை போடுறோம். அப்ப பிடிச்சிடலாம்னு தான் சொன்னார். அந்த மாதிரி ஒரு அவ்வளவு அழகா நிமாயி சொல்றார். ராமன் விசேஷம் தான். அவனுடைய சௌலபியமும் அவனுடைய கருணையும் அவனுடைய தியாகம் யாருக்கு வரும்? உடனே முராரி பசங்கள் ஆனந்த ஆமா 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 இருந்தாலும்டா அப்புறம்தான் அப்புறம்தான் பின்னாடி இருப்பான். இருந்தாலும்டா கிருஷ்ணன மாதிரி வராது. அவனுடைய லீலையும் அவனுடைய குறும்பும் அவனுடைய ஹாஸ்யமும் யாருக்கு வரும்? யாருக்கும் வராது. அதனால இந்த ராம தியானத்தை விட்டுடும். இன்னிலிருந்து கிருஷ்ண தியானமே பண்ணி அவர் நடுங்கிறார். அவருக்கு உள்ளுக்குள்ளே அனுமஸ்வரூபம்னே அவருக்கு பாவம். இவரே முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கார் பாவத்துல, நீ அனுமஸ்வரூபம் தான், நீ சொருப தியானம் பண்ணிட்டார். நீங்க இவரே சொல்றார், நீ ராம தியானம் எல்லாம் பண்ணாது, நம்ம சித்தாபல தியானம் பண்ணி அவனுடைய கருணையில திருமேனியும் செந்தாமரை பாதங்களும் கையில புல்லாமல் வச்சிருந்த அழகும் அவனுடைய வாசக்கேடையும் இதெல்லாம் அனுபவிச்சு அதுதான் சுகம். புரியுறதோ அப்படின்னு சரி பிரபு சராச்சாரம் சொன்னா கேட்கணும். ராத்திரி ஆத்துக்கு வந்து உள்ள நடக்கிற ராமனா கிருஷ்ணனா சண்டை. ஒரு பக்கம் பார்த்தா ராமன் விசேஷமாவே இருக்கான், இன்னொரு பக்கம் பார்த்தா கிருஷ்ணன் ரொம்பவே விசேஷமா தான் இருக்கான். ஆழ்வார் பாசனம் தெரியாத பாசம் இல்லாட்டி சொல்லலாம். அது முதல் பாசுரம் சொல்லுவார், ராமன் நினைச்சு ஆட்டம் போடுறீங்க உண்டிப்பறன்னு சொல்லுவா. உண்டிப்பறத்தன் ஒரு ஆட்டம் ஸ்திரீகள்லாம் கும்பி அடித்து ஒரு ஆட்டம் ஆடுவார். அதுல ஒரு ஸ்திரீ ராமனை பத்தி விசேஷமா பேசிட்டே வரா. உடனே இவ கிருஷ்ண விசேஷமா பேசுவா. மாத்தி மாத்தி ராமனா கிருஷ்ணா ராமனா கிருஷ்ணா ராமனா அப்படியே கடைசி என்னடா முடிப்பா அப்படின்னு தோணுமா? இப்ப சொல்றதா இல்ல நான் எப்படி ஒரு சந்தர்ப்பம் சொல்லுவேன். ராமனா கிருஷ்ணா ராமனா கிருஷ்ணன் நடந்துருக்கேன். இங்க ராமனா கிருஷ்ணா பாத்து ஓடுறோமே அந்த மாதிரி ராமனா கிருஷ்ணா ராமனா ரொம்ப சண்டை நடக்கிறதா அவருக்குள்ள. ஒரு பக்கம் பார்த்தா இந்த சுபாவம் ராமனிடத்தை போடுறான், ஆச்சாரம் சொல்றா கிருஷ்ண இடத்தை போடுறான். ரொம்ப துக்கம் நின்று அதற்கிறான். என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் தெரியலையா. அடுத்த நாள் காத்தால தூங்கவே இல்லையா. வந்து விழுந்துட்டா பிரபுடைய சுருடிகள். எனக்கு ராமனை விட முடியல, கிருஷ்ணனையும் பிடிக்க முடியல, இதையும் விட முடியல, அதையும் பிடிக்க முடியல. ஆச்சாரிய வார்த்தையை சத்தக்கூடிய ஒரு சக்தி எனக்கு இல்லை. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு ராமன் வேண்டாம் சொல்லிடலாம்னு பார்த்தேன். நீ சொல்லிட்டு அதான் கிருஷ்ணனை பிடிச்சலான்னு பார்த்தேன். என்னமோ தெரியல, என் சபாவம் அவருக்கு தான் வரும் தெரிய வருது. முன்னாடி விட நல்லாவே தெரியும். ஒரு ஏகாந்த நிஷ்டையை லோகத்தை பிரகடனப்படுத்தணுமா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். இந்த ராமனை தள்ளி வச்சதுனால கிருஷ்ணனை கொண்டு வைக்க முடியல. அதே சமயத்தில் ஆச்சாரியின் வார்த்தையை தட்டும்படியான ஒரு மகாபாவம் பண்ணது நான் தயாரா இல்லை. அதனால எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் பிராணத்தியாகம் பண்றேன். வைராகியம் நீயே பார்த்தார் நிமாரி பண்டிகர் கலங்களை கொண்டு கால வச்சான். கால இதுக்குதாண்டா கேட்டேன், ஏத்தாண்டா எதிர்பார்த்தேன். வந்துச்சாரு எங்கேயாவது டக்குன்னு ராமன் தூக்கி போட்டு கிருஷ்ணன் எடுத்துக்கா பார்த்தேன்டா. ஜெயிச்சுட்டா பயல குருவுக்கு தெரியும். ஏன்னா அவளுக்கு அதுதான் வரும். அவளை கொண்டு பிடிச்சி இழுத்து கிருஷ்ணா நிக்க வச்ச ஸ்ரீபட்சம் வராது. அவள்தான் குரு. குரு அவளுக்கு நல்லா தெரியும். இவளுக்கு இதுதான் வரும்னு அதைத்தான் சொல்லுவா. ராம இடத்துல கிருஷ்ண சொன்னா எடுபடாது, கிருஷ்ண இடத்துல ராமன சொன்னா எடுபடாது.
ஆஞ்சநேய வடிவர் ராகிருஷ்ணா ராகிருஷ்ணா ஓங்கி வாழாலே அடிச்சுடுவான். கோபிகளை சொன்னா மத்து உடஞ்சு போயிடும், அந்த மாதிரி அடிச்சுடுவான். அதனால பயம் நினைச்சண்டா, நீ போட்டு விட கொஞ்சம் பயம் இருந்தா ஜெயிச்சுட்டாடா. பல கிருஷ்ணஸ்வரூபம் சமாத்தியானம் பண்ணணும், அதுதான்டா விசேஷம். இந்த ஏகமூர்த்திட மனசு லயப்படணும் தான். எங்கேயாவது விபச்சார பக்தி உனக்கு வந்துருமோ நினைச்சல, வரடா பையனை ஜெயிச்சுட்டா அப்படின்னு திருவிடைய கண்டுபிடி வச்சுட்டாங்க. கதறி அழுதாரம், இப்படி ஒரு கருணையா. பரீட்சை பண்றாளாம், அதே சமயத்த பரீட்சைக்கு ஏற்றாவோ ஒரு பிரயோஜனம். லோகாயுதமான பாடம் இல்லையே, இது ஆத்மா சம்பந்தப்பட்ட பாடமாச்சு. 1000 கோடி ஜென்மம் ஹிருதயத்துல நினைத்தாலே இனிக்கும்படியான ஒரு பாடமாச்சு. இத்தனை கோடி ஜென்ம ஆனந்தமா இனிக்கும். உடனே அத்தனை கண்களையும் ஆனந்த பாஷ்டம். ரொம்ப கஷ்டம். ராமபக்த கூட்டத்துல கிருஷ்ண பக்தர்கள் இருக்கணும் கஷ்டம், கிருஷ்ண பக்தர்கள் பிரேம் பக்தர்கள் கூட்டத்துல ஒரு ராமபக்தன் இருந்து அவளோட ஒன்னா சேர்ந்து ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி இந்த முராரி குப்தா ஆச்சாரிய மேல இருக்க விசுவாசத்தினாலே ஆச்சாரிய அபிமானத்தினால வாழ்ந்துட்டு கிடக்கிறான். என்ன இருக்கும் இந்த ஆச்சாரிய அபிமானத்திற்கு வாழுடைய பாவம் விசேஷம் என்ன? உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா 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 எங்க வச்சா பக்கத்துல உட்கார வச்சுருந்தாரு, புறங்களை தாழ்த்தி வச்சார். நான் ராமஸ்தகம் சொல்லிடா கேட்கிறேன். ஆச்சாரியன் உரிமையோடு அப்படி புறமையில காலை வச்சுட்டாருன்னா என்ன வேணும்? சமயனும் குறிக்காத சுகம் அல்லவா? அமிர்தாதி தேவர்களும் குரு கிருப கிடைக்குமானே எங்கிட்டு கிடக்கிறார். அந்த குருவுடைய திருவடி நம்ம மேல பண்றதுன்னா ஒன்று அறந்தா கூட ஆஹா ஹோபாக்கியம் அஹோபாக்கியம். அதே வேண்டாம் குரு நம்ம அந்த உரிமை அவருக்கு இருக்கா, யாருக்கு இருக்கு? தேகத்திலையும் ஆத்மாவுக்கும் மனதுக்கும் வாழ்க்கையிலும் எல்லாத்தையும் குருவை தவிர வேற யாருக்கு அபிமானம் இருக்கு, யாருக்கு அருகதை இருக்கு? நம்ம இடத்த உரிமை இருக்கு, அவருக்குதான் பரிபூர்ண உரிமை இருக்கு, அவர் யாருக்கும் இல்லை. அந்த உரிமை எடுத்துறதுனால பிரகல்லாதன் நாரதன் உற்பத்தி ஆனான். பிரகல்லாதன் உற்பத்தி ஆனான். நாரதர் அவ்வளவு உற்பத்தி பண்ணாரு, குருவனை உற்பத்தி பண்ணாரு, வியாசர் உற்பத்தி பண்ணாரு, ராமாயணத்தை உற்பத்தி பண்ணாரு. இந்த குரு உரிமை எடுத்துக்கிறாராம், நம்ம கொடுத்தா எடுத்துன்றாராம். என்னடா நினைச்சிருக்கு அப்படின்னு பேசும்போது உரிமையோட தான் பேசுறாங்க. சமயத்தோட தான் தெளிவாக பேசுறோம். சின்ன வயதுல என்னடா அப்படின்னு கேட்கா, சின்ன குழந்தையா இருக்கு ஆச்சாரம் கூட பெரியவாறு என்னடா பொறிக்குமாடா அப்படின்னு கேட்கா. இந்த உரிமையா இந்த ஆத்ம ஞானத்தை வசந்து போனாலும் அப்படி பேசுறான். அந்த மாதிரி என்ன ஸ்லோகம் சொல்லுடா, நான் கேட்கிறேன்டா. உடனே தொடங்க காலத்தின் தலைவர் தடவை இருக்கான். சந்தோஷமா அந்த சிஷ்யன் ஜெயிச்சுட்டான். ஒரு ஆச்சாரியன் இருக்கான். அந்த சிஷ்யனும் சிஷ்யையும் லோகத்தையும் ஜெயிச்சு காஞ்ச அபிமானத்தையும் ஜெயிச்சு காம குரோதாதியின் மலை எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வராளே, அதுதான் சர்வ சுகம். என்ன சுகம் இருக்கு? ஒரு ஜீவன் சம்சார சமாதானத்துல விழுந்து கிடந்த ஜீவன் அதுல இருந்து நீச்சல் அடித்து கரையேறதான சுகம். மூழ்கி கிடந்த ஜீவன் சாக்கடையே கதியில கிடந்த ஜீவன், சாக்கடை தான் பரவசுகம்னு கம்மியா கிடந்த ஒரு ஜீவன் இல்லை சுகம் இல்லை அப்படின்னு கௌத்துவமணியா மாறி பகவானுடைய கழுத்துல ஏறதான சுகம். அந்த மாதிரி பால் சொன்னா ஆனந்தம் ரகுவீர அஷ்டகம்னு ஒரு இருக்கு. ரகுவீரனை பத்தி அவ்வளவு அழகா சொல்றோம். பகவானுடைய ராமச்சந்திர மூர்த்தியுடைய அதிரூப சௌந்தரியமான திருமேனியை வர்ணிக்கும்படியான ஒரு ஸ்லோகம். கேட்டு 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 அப்படியே கண்கள் ஆனந்த பாஷ்பம். யாருக்கு? கிருஷ்ணனுக்கு. ஏன்னா கிருஷ்ணனா இருந்து ராமகதை கேட்ட பழக்கம் விடமாட்டேங்கிறோம். சகம்மா உக்காங்க ஆஹா 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 ராமா ராமன் விசேஷம்தான். நம்ம சந்தோஷமாயிட்டோம். ஆஹா 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 ஆனந்தத்தை தொலைக்கிறா. ரொம்ப குஷியா இருக்கான். ஓட பயிரே அப்படி கலையில வீழ்ச்சான். ராமதாசக உனக்கு ராமதாசன் தான், யாரும் மாற்ற முடியாது. நீ ராமதாசன் தலையை எழுதிட்டாராம். பிரம்மா எழுதின தலையெழுத்து நம்முடைய கர்மாவுக்கு தகுந்தா போல. இந்த ஆச்சாரியன் எழுதுறது கர்மாவையே மாற்றும்படியான இருக்காது. அழிச்சுட்டு எழுதுறா. ஆச்சாரியன் எழுது போட்டாச்சுன்னா அதே மாறிவிட்டான். நீ ராமதாசன் தான், உனக்கு பரிபூர்ணமா ராமபக்தி உண்டாக்கட்டும் ஆஞ்சநேயனை போல ஆசீர்வாதம். யாரு? கிருஷ்ண ஆசீர்வாதம். நம்ம சந்தோஷம் தலைச்சு போயிட்டா. ஆஹா 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 ஏ தண்ணியில மறந்து கிடக்க ஆடுறாரு பாடுறாரு குதிக்க. ஆஹா நான் ராமதாசன் ஆயிட்டேன், நான் ராமதாசன் ஆயிட்டேன். என்ன ஆச்சாரியன் என்ன ராமதாசன் சொல்லிட்டாரு. எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். ஆச்சாரியன் தானே நமக்கு பட்டம் கொடுக்கணும். அது யார் கொடுக்கிறது என்ன அதுக்கே இருக்கு. நான் ராமதாசன், நான் ராமதாசன் ஆடுறார் பாடுறார் குதிக்கிறார் தண்ணி மறந்து போயிட்டார். தேவை விட்டு பிடிச்சு போயிட்டான். கிருஷ்ணன் ராமபக்தி அனுகிரம் பண்றான். கிருஷ்ணன் உத்தேசம் அவ்வளவு அழகா வந்துட்டா. ராத்திரி ஆத்திரி வந்துட்டா. ஆகாரம் போட சொல்ற மணி போட்டுட்டே இருக்க, சாப்பிட்டுட்டே இருக்கான். ஆஞ்சநேய ஊட்டி அப்படிதான் சாப்பிட்டுட்டே இருப்பான். அவரை யாரும் சாப்பிட முடியாது, சாப்பிட்டுட்டே இருக்கா. பரவா எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்துருக்கா. ராமானுஜன் ராமானுஜன் நவஜீவத்தை முன்னாடி கிருஷ்ணகிரி ஒரு வாரத்துக்கு ராமானுஜன் கதறி அத்தனை பேர் வந்து ஆகாரத்தை சாப்பிட்டு இருக்கா. நெய் அப்படி வலிச்சு குத்தி சாப்பிட்டுட்டே இருக்கா. எத்தனை உள்ள போச்சு தெரியாது. அவர் மனைவிக்கு தெரியும் ஒரு சாத்வீகம்னால ஒன்றும் சொல்லவே இல்லை.
ராத்திரி முழுக்க நன்னா சாப்பிட்டு அதை ஏற்றிட்டு பிடிச்சு ஆடிண்டும் பாடிண்டும் அப்படியே தண்ணியே மறந்து கொஞ்சம் தூங்கி வச்சான். காத்தால கண்ணை முடிச்சு பார்க்கிறா, படுத்த பக்கத்துல தேவியேன்னு நிமாயி கொண்டு உட்கார்ந்து இருக்காரு. சுத்தம் கண்ணை முழிக்கணும். இந்த கண் முழிக்கிற மொழி ஆச்சாரியம் திருமுகம் மங்களமா இருக்கும். முதல்ல யார் யாரையோ பார்த்து முழிச்சாரு. அப்படி படுத்துக்கும் பொழுது ஆச்சாரிய தியானத்தை படுக்கணுமா, கண்ணை அப்படி முழிக்கும் போது ஆச்சாரியம் படுத்துண்டோ நின்றுண்டோ உட்காந்துண்டோ சிரிச்சுண்டோ கோபத்தை முறைச்சுண்டோ உட்காந்து அப்படியே உட்காந்து போதும் தூக்கி வாரி போடுறது இருக்கு. தான் காண்டது சொப்பனமா சத்தியமானு புரியலையா, கண்ணை முடிச்சு உட்கா என்ன ஆச்சு அப்படின்னு சார் உடனே நிமாதி பார்க்கிறாங்க. வேற நீயோ வைத்தியம், நீயே அஜீரணம் பண்ணிட்டோம்னா எங்கடா போகும், அஜீரணத்துக்கு ஒரு மருந்து கொடுக்க வேண்டாமான்னு சார். அஜீரணமாகும் யார் பண்ணா உனக்கு என்ன ஆச்சு, ராத்திரி நீ பாட்டுக்கு உன் சரீரத்தை கடந்ததான ஆகாரத்தை சாப்பிட்ட நான் தானே ஜீரணம் பண்ணணும். சரீரத்துக்கு அவ்வளவுதான் இருக்கு, எறும்புடைய சரீரத்துக்கு அவ்வளவுதான், யானையுடைய சரீரத்துக்கு அவ்வளவுதான், பூனையுடைய சரீரத்துக்கு அவ்வளவுதான், மனுஷ சரீரத்துக்கு இவ்வளவுதான், விவஸ்தனுக்கு இவ்வளவுதான், வானப்பிரஸ்தனுக்கு இவ்வளவுதான், கிருஷ்ணா பிரம்மச்சாரிக்கு இவ்வளவுதான், சன்னியாசிக்கு இவ்வளவுதான் சொல்லி அவ தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், தொழிலுக்கு ஏற்ற மாதிரி. பகவான் அகம் வைத்வா நரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரித்தக பிராண அபான சமாயுக்த பதாமியன்னம் சதவீதம் தானே சொல்றான். நீ சாப்பிட்டு வேலை எனக்கு அஜீரணமாயிருக்கு மருந்து கொடுறா, உனக்கு அஜீரணம் ஆகுமோ, இவனுக்கும் அஜீரணம் ஆகுமோ, அஜீரணம் ஆயிருக்கா நீ பாட்டுக்கு நீங்க வலிச்சு 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 முழுகிட்ட. அது கிருஷ்ணகிரியாக தான் வேற வாபரை வரல எல்லாத்தையும் சாப்பிட்டு இன்னும் முகப்பன் நான் என்று முழுகிடுவேன். நீ கலியுகம்டா, நீ பாடி சாப்பிட்டு அஜீரணம் உனக்கு அஜீரணமாயிருக்கு மருந்து கொடுறா. கேட்கிறது யார், யாமோக பிரதம ஔஷதம் முனிமனோவிருத்தி நிவத்தி ஔஷதம் தைகேந்திரார்த்திகர ஔஷதம் திரிஜகதாம் சஞ்சீவனைக ஔஷதம் பக்தாத்யந்த ஹித ஔஷதம். ஸ்ரீகிருஷ்ண மன பிதக ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம் சொந்தமாக சொல்ல கொடுக்கிறார்கள். முனிவர்களுடைய மனசை நல்ல மாதிரி எழுத்துன்னு போற மருந்து ஔஷதம் கிருஷ்ண ஔஷதம். சம்சார சாகரத்தை கரையேற்றக்கூடிய ஒரு ஔஷதம் கிருஷ்ண ஔஷதம். வைத்தியேந்திரார்த்திக ஔஷதம். அரக்கர்களுக்கெல்லாம் இன்னல் கொடுக்கக்கூடிய மருந்து தான். வைத்தியம் நமக்கு மருந்து கொடுத்தாங்கன்னா நமக்கு சுகமா இருக்கு, ஆனா உள்ளுக்கு இருக்கிற நோய் கிருமிகளுக்கு கஷ்டம் தானே. வியாதி இருக்குன்னா அந்த வியாதிக்கு கஷ்டம் தானே, நமக்கு சுகமா இருக்கு. அந்த மாதிரி அசுரர்கள் இருக்காரு, அவருக்கு இன்னல் கொடுக்கக்கூடிய மருந்தா. ஜெகதாம் சஞ்சீவனைக்கு ஔஷதம். மூன்று ஜகத்துக்கும் சஞ்சீவனி ஔஷதம் யாருன்னா பித மனக ஸ்ரீ கிருஷ்ண திவ்ய ஔஷதம். மனச குடிச்சுடும் சொல்ற சமயத்தை அவன் ஜீவனமே பண்ண முடியல வாழ்க்கையில. அப்படி பண்ணிட்டா இவா அப்படி பண்ணிட்டா அது இப்படி நடந்து கொடுத்து ஜீவனம் பண்ண முடியலன்றமே கிருஷ்ணான்னு சாப்பிடுறது ஜீவனம் ஆகும். பித மனக ஸ்ரீ கிருஷ்ண திவ்ய ஔஷதம். அதுக்கு மேல திவ்ய ஔஷதமே கிடையாது. இந்த கிருஷ்ணான்னு சாப்பிட்டுட்டேன்னா கிருஷ்ணனையே சாப்பிட்டுட்டேன்னா எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிடலாம். நீ என்னால சாப்பிடுங்க, பாவத்தை கூட வாங்கி ஜீரணம் பண்ணலாம். நம்முடைய பிராரப்த கர்மாவை வாய்க்குள்ள போட்டு முடியும். நான் ஜீரணம் பண்ணிட்டு பன்னெண்டு பட்டினம் போன்னு சொல்லலாம். ஜீரணம் பண்ண முடியுமா? அந்த ஔஷதமே இங்க உட்கார்ந்து எனக்கு அஜீரணம் தான் ஔஷதம் கொடுறோம். முராரி குப்தர் மற்றவாளுக்கு அஜீரணம்னு ஔஷதம் கொடுத்தோம். உமக்கு ஔஷதம் நான் எங்க போவேன்? மற்றவாளுக்கெல்லாம் சரீரம் பிரகிருதி மண்டலத்துக்கு கட்டுப்பட்டது. அதனால பிரகிருதிக்கு ஏதோ ஒரு பொருளை கொண்டு போய் இந்த அஜீரணத்தை சரி பண்ணலாம். நீரோ அப்ராகிருதமானவர், நான் எங்க போய் அப்ராகிருதமான மருந்து வேறணும் சார். நான் தெரியுங்களா தோ இருக்கிறேன். ராத்திரி படுத்துக்கும் போது பக்கத்துல ஒரு சொம்பு ஜலம் வச்சு அப்பப்ப சாப்பிட்டுப்பாரு. அந்த நீங்க உச்சிஷ்ட ஜலம் இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டுப்பாரு. ஆச்சாரி இன்னும் சாப்பிட்ட உடனே ஜீரணமா எடுத்து சார். இந்த பக்தனுடைய பிரேமைய பக்தனுடைய பக்திய லோகத்துல பிரகடனப்படுத்த ஒரு திவ்யமான லீலை, லோகத்தை நடக்காத ஒரு லீலை, எந்த ஆச்சாரம் பண்ணாத ஒரு லீலை இது. அவ்வளவு அழகா அந்த உச்ச எவ்வளவு வசதியா இருந்திருக்கணும். என்ன சிரேஷ்டமான ஒரு பாவம் இருந்திருக்கணும். உடனே அவர் கொடுக்க பிடிங்கிறாராம். நான் தரமாட்டேன் போரா வாயில ஒரு தள்ளு தள்ளியாம். தள்ளிட்டு ஒரு கரகரம் நல்லா ஜீரணமாக இருக்குன்னு ஒரு குடி குடிச்சான். அந்த அஜீரணம் எல்லாம் ஜீரணமாக இருக்கு, எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிட்டு அப்படி ஒரு குடி குதிச்சாராம். விவாதி பண்ணிக்கிறார். தன்னிலே மறந்து போய் ஆடினாராம் குதிச்சாராம். முராரி குப்த கண்கள் ஆனந்த பாஷம். எனக்கு பிறகு கிருபையா, நான் என்ன பண்ணேன்? ஒண்ணுமே பண்ணலையே.
என் தேவைக்கான விஷயங்களை பூர்த்தி பண்றத உங்களுடைய திருவடியை விழணும். காசி அப்படிதானே விழணும். ஆச்சாரியன் திருவடியை விழணும்னா நம்முடைய தேவையை பூர்த்தி பண்றது, நம்முடைய இருக்க குற்றங்களை குறைகளை பிராரப்த கர்மாவை நாசம் பண்றதுக்கு தானே விழணும். தப்புன்னு சொல்லல, எங்க விழ முடியும்? நமக்கு யாரு இருக்கா? அவளத்தை வர கதி இல்லையே. ஆனா அதுக்கு இப்படி ஒரு கிருபையா தாங்க முடியாத கிருமையான கதை அதுதான். சமாதானப்படுத்தி அவளை கிளம்பி போயிட்டாராம் நிமாயி பண்டிதர். ஒரு சந்தர்ப்பத்திலே நிமாயி பண்டிதருக்கு அவ்வளவு அழகா சுகமா ஆவேசம் வந்துடுச்சான். ஆமா, ஆவேசம் வந்துடுச்சு. உடனே கருட 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 கருடான்னு சப்தம் போட ஆரம்பிச்சுட்டான். வானகத்திலே இதோட கிளம்புறான். ஆஹா, நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. சக்கரத்தாளுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சா போல நமக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சுடுக்கும் கீழே இறங்கினார். அதுக்குள்ள பார்த்தா இன்னொருத்தர் தோல் மேல தூக்கி குதிச்சிருக்கா. யாருன்னா முராரி குப்தர். நாட்டு பாக்கியம் கிடைச்சிருக்கு சொல்றவளோ அவன் சிறிய திருவடி தான். நான் சிறிய திருவடின்னு சொல்றது, கருடன்னா பெரிய திருவடின்னு சொல்றது வந்து பார்த்தாலும் அவரையே தூக்கிட்டு போற. நானும் தூக்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்து சார். இந்த கோவில்கள் எல்லாம் பார்த்தோம், தமிழ்நாட்டு கோவில்கள் பெருமாள் கோவில் எல்லாம் பார்த்தோம்னா பகவான் கருட வாகனத்தை வருவார். அது ஒரு காலத்தை ரெண்டு மேல வச்சிருந்து பகவான் காலை பேசி நம்ம ஆடான்னு அந்த மாதிரி உட்காந்துட்டோம். பிரபோ நான் தான் சொல்றேன் உட்காந்து போதான். முராரி குப்தர் மேல ஏறி உட்காந்துட்டு அது மாதிரி வண்டிகள் காலங்கடா இருக்கிறது ரோடு பிரபு கையில் காய் தாங்கிட்டு அப்படி ஆனந்தமா ஒரு நாடுறான். போ வேகமா போ வேகமா போ வேகமா, அவர் இன்னும் வேகமா 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 சுற்றாலாம். தயந்துட்டான். என்ன பலம்! நிமாயி பண்டிதர் 4 மனுஷனுடைய பலம். பரபிரம்ம பரமாத்மா பலத்தை தாங்க முடியுமான்னா இவரே பலம் கொடுத்து தாங்க வைக்கிறார். தாங்க வைக்க முடியும். பூமி தனியா சுத்தின்னு இருக்கான். எம்பெருமான் சங்கல்பம் தனியா சுத்தின்னு இருக்கான். அவன் சங்கல்பம் பண்ணி சுத்த வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி தூக்கிட்டு சுத்துறாராம். ஹா ஹா ஜோரா ஜோர் 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 பேரும் ஆனந்தம். ஆஹா, நமக்கு கருடவாகன தரிசனம் கிடைச்சுட்டு அப்படியே தன் கை மேல அங்கோத்தர போடுன்றாராம். நக்க மாதிரி அதோ நான் தான் கருடன் தூக்கிட்டு போயிட்டான். ஆச்சாரன் தூக்க வேண்டாம். நம்ம சுகமாச்சு எல்லாரும் கிடைச்சமான பாக்கியம். அத்தி கூட்டா போல யாரோ ஒருத்தர், யாரோ 2 பேர் 1000 கோடி பிஷால்ல ஒருத்த 2 பேர் கல்யாணத்தை மாலை மாற்றுவாரு. தாய் மாமன் தூக்கணும், எல்லாருக்கும் அருகதை கிடையாதுன்னு சொன்ன. இதுக்கே அவ்வளவுதான் அருகதம்னா ஆச்சாரிய தூக்கணும் அப்படின்னா யார் தூக்கலாம்? இந்த பிஷனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. ஆஹா ஆஹா தூக்கிட்டு போறார். கொஞ்ச நேரம் கழிச்சு பிரபு பிரேம ஆவேசம் அடங்கினவர்கள் கீழார். அப்படியாக நிமாயி பண்டிதர் இந்த முகாரி குப்தரிடத்திலே விதவிதமா லீலைகள் சொன்னார். அவ்வளவு சிரேஷ்டம். ஒவ்வொரு பக்தாரிடத்திலும் லீலைகள் சொன்னார். இப்படியே ஒவ்வொரு நாளும் நவஜீவத்திலே பரமானந்த வெள்ளம் பொங்கி பிரவாகமா ஓடிந்தே கடக்க நீதி வெள்ளம் நாளை ராதே கிருஷ்ண